ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த பரிசுத்த கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். நான் தேவன் தாமே நம்ம நல்லபடியாக தேவசனத்துக்கு அழைத்து வந்து கர்த்தர் துதிக்க போற்ற மகிமைப்படுத்த கர்த்தர் ஆராதிக்க நான் கிருபை செய்திருக்கார். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் வாழ்க்கையில் ஏராளம் நன்மை செய்திருக்கிறார். அதெல்லாம் தேவன் நன்றி செலுத்த கடவுப்பட்டிருக்கோம். அந்த பிரகாரம் தேவசனியாருக்கும் தேவனை தொழுது கொள்ள முடியும், தேவனை ஆராதிக்க முடியாது, தேவன் நன்றி செலுத்த முடியாது. கர்த்தர் நாம் இங்கே இருக்கும் கிருபை பாருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களை சேர்ந்து கர்த்தர் அடியானுக்கு இந்த பாக்கியத்தை சாக்கியத்தை கொடுத்தவங்க கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. இப்போ கையில் இருக்க ஒரு நம்ம வேதம் திறந்து ஒரு சில வசனங்களை வாசித்து கர்த்தர் நம்ம கொடுக்குற ஆவிக்கிற மண்ணாவை புசித்து நாம் தேவ ஆசை பெற்றுக்கொள்வோமாக, தேவ பலன் அடைவோமாக. அருமையாக அப்போஸ்தலர் பவுல் எபேசியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கொஞ்சம் சவுண்டியா பேசுவேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இதோட இது தேவனுடைய ஈவு. ஆமென். ஹalleluya. தேவனுடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்பதை இங்கே பசுத்தாவின் துணை மூலமாக அப்போஸ்தலர் பவுல் எழுதி வச்சிருக்கிறத பார்க்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவா. நம்முடைய கிரியையினால் நமக்கு ரட்சிப்பு உண்டானதல்ல, நம்முடைய கையின் பிரயாசத்தினால் நமக்கு ரட்சிப்பு உண்டானதல்ல, அது நம்முடைய ஞானத்தினால் ரட்சிப்பு உண்டானதல்ல, இது கிருபையினாலும் விசுவாசத்தினாலும் உண்டான காரியமாகும். இது தேவன் நமக்கு அளிக்கப்பட்ட ஈவா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த விஷயத்திலே நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள போகிறோம். ரட்சிப்பில் ஒரு படி வளர்ந்து வர முடியாது, அதுவாக நமக்கு உதவி செய்வாராக. என்ன என்று சொன்னால், இங்கே ரட்சிப்பு உள்ள 2 காரியம் அடங்கியிருக்கிறத பார்க்கிறோம். ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறதுனால் அது சாதாரணமாக இல்லை, அந்த காரியம் ஒரு 2 காரியம் அடங்கியிருக்கு. ஒன்று, அவனுக்கு தேவன் கிருபை அளித்திருக்கிறார். 2வது, அவனுடைய விசுவாசம் அங்கே இருக்க வேண்டும். அதாவது நம்ம மேக்ஸில் ஃபார்முலா போடுற மாதிரி ரட்சிப்பு ஈக்குவல் டு கிருபை ப்ளஸ் விசுவாசம். ரட்சிப்பு வாழ்க்கை என்பது கிருபை வாழ்க்கையும் விசுவாச வாழ்க்கையும் இணைந்த ஒரு வாழ்க்கை தான் ரட்சிப்பு வாழ்க்கைங்கிறது இந்த திருவசனம் நமக்கு போதிக்கிறது. ரட்சிப்பு வாழ்க்கைங்கிறது ஒரு விஷயத்தை தப்பிச்சிடும் நினைக்கிறோம். அது தப்பிக்கிறது காரணமாக இருந்த 2 காரியம் இருக்குது. ஒன்று, தேவனால் நம்ம அளிக்கப்பட்ட கிருபையாகும். இன்னொன்று, தேவன் நமக்கு ஆரம்பித்து வைத்த விசுவாச வாழ்க்கையாகும். கிருபை வாழ்க்கையும் விசுவாச வாழ்க்கையும் சேர்ந்ததுதான் நமக்கு தேவன் கொடுத்த இந்த ரட்சிப்பின் வாழ்க்கை. ஹalleluya. இந்த ரட்சிப்பு வாழ்க்கையிலே கிருபை இல்லை என்று சொன்னால் ஒன்றும் இல்லை. இந்த ரட்சிப்பு வாழ்க்கையிலே உங்களுக்கு விசுவாசம் இல்லை என்று சொன்னால் ஒன்றும் இல்லை. இந்த 2ல ஏதாவது ஒன்று ஆப்சென்ட் ஆனாலும் நீங்கள் அதை ஒருத்தர் செய்ய மாட்டீங்க, ரட்சிப்பை அடைந்து கொள்ள மாட்டீங்க. கர்த்தராகிய இயேசு நமக்கு ரட்சிப்பை கற்று இருக்கிறார். ரட்சிப்பு தேவனுடையா இருக்குது. நாம் இப்போ ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஞானஸ்நானம் மூலமாய் அதை கண்டறிந்து தேவ பிள்ளைகள் நாம் ஜீவிக்கிறோம். ரைட். இப்போ அடுத்து என்ன செய்கிறோம்? இப்போ இந்த வசனம் எதுக்காக சொல்லப்பட்டது? இது ஞானஸ்நானத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட காரியம் இல்லை, ஞானஸ்நானத்துக்கு அப்புறம் ரட்சிப்பு அடைஞ்ச மக்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம். என்ன அப்படின்னா, இப்போ இந்த ரட்சிப்பை பாதுகாக்க முடியாது செய்யணும் அப்படின்னா, இந்த ரட்சிப்பிலே நாம் மகிழ்ந்திருக்கணும்னா, இந்த ரட்சிப்பிலே நாம் தொடர்ந்து இருக்கணும்னா, இந்த ரட்சிப்பிலே நாம் நீடித்திருக்கணும்னா, நாம் மறுபடியும் என்ன செய்யணும்? ரட்சிப்பில் என்ன செய்யணும்? பெற்றுக்கொண்டிருந்தா என்ன செய்யணும்? கிருபையும் விசுவாசத்திலே நிலைத்திருக்கிற ஒரு காரியமாக பெற வேண்டும். இந்த 2 காரியம் என்னதான் இந்த ரட்சிப்பு என்ன செய்யும்? அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதாவது சஸ்டெயின் ஆகி அப்படி இழுத்து கொண்டே போக ரட்சிப்பு. தேவனுடைய ஸ்தோத்திரம் இல்லாதாக. இதில் 2ல கிருபையிலையும் சரி, நீ கிருபையில் நீங்கள் போர்க்கடிச்சாலும் சரி, கிருபையில் நீங்கள் விட்டு விலகி போனாலும் சரி, அல்லது விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் கடைப்பிடிக்காம இருந்தாலும் சரி, ரட்சிப்பு அங்கே உங்களுக்கு தடுமாற்றமாக தான் இருக்கும். இன்னும் என்னென்ன காரியங்கள் ரட்சிப்பு அடையன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு போட்டு பாருங்க. நம்ம இன்னும் சில காரியத்தை ரட்சிப்படைய வேண்டும். ஆண்டவரே, இன்னும் இந்த குணங்கள் எனக்கு மாற மாட்டேங்குது, இன்னும் பொறுமையே எனக்கு இல்லை, என் ரட்சிப்படைய வேண்டும், கோபத்திலிருந்து ரட்சிப்படைய வேண்டும், அள்ளி கொடுக்குற தாராள குணங்களில் என் கையை கட்டி போட்டிருக்கிறேன், இருந்து ரட்சிப்பாக வேண்டும், பிறர் எப்போ மாற்றாலும் குறை சொல்லி கொண்டிருக்கிறேன், குற்றம் சொல்லி கொண்டிருக்கிறேன், இதில் நான் ரட்சிப்பாக வேண்டும். சில இடத்துல எனக்குள்ள ஒரு தலகணம் வந்து வருது, ஒரு பெருமை வந்து வருது, இது ரட்சிப்பாக வேண்டும். அப்படி இப்படி சில பேர்த்து குணம் உங்களே இருக்கும். அதாவது நம்ம நடக்கையின் கிரியில் உள்ள பாவங்கள்லாம் கர்த்தர் ரட்சித்துட்டார், மன்னித்துட்டார். நம்ம புது பிள்ளையாக தேவன் பிள்ளை ஜீவிக்க முடியாது, ஞானசம்பளம் நமக்கு என்டர் பண்ணி வச்சுட்டார். ஆனால் சில பேர்த்து போனோம்னா நம்மகிட்ட போகணுமே, அதுக்கெல்லாம் இந்த ரட்சிப்புக்காக என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் 2 காரியத்தில் நீங்கள் உட்பட வேண்டும். அந்த பேர்த்துக்கு ஜென்ம சுவாத்தில் மாற்ற வேண்டும். அதுக்கப்புறம் நடப்பின் கிரியில் உள்ள பாவம், கடங்கள் உள்ளது, சில இடத்துல கோபம் உள்ளது, சில சண்டை சச்சரவு இருக்குது. இந்த கட்டுகள்லாம் இருக்கிற மாட்டேன். இதில் என்ன செய்யணுமோ? ரட்சிப்பாக வேண்டும். இதுக்கு என்ன செய்யணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கணும். நான் எப்படி இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம்? கிருபையினாலும் விசுவாசனாலும் பெற்றுக்கொண்டோம். அப்போ தொடர்ந்து ரட்சிப்பில் இருக்கணும்னா இதே கிருபையும் விசுவாசம் வேண்டும். சில பேருக்கு என்ன தெரியுமா? கிருபை உள்ள வாழ்க்கை இருக்குது, அது யாரை மாற்ற முடியாது. அப்படி தானே? எல்லாருக்கும்
கிருபையோட வாழ்க்கை. கிருபையெல்லாம் வாழ்க்கை வந்து இருக்க முடியுமா? கிருபையெல்லாம் நாம இல்லை. நாம் நிர்மலம் ஆகாதது நம்முடைய கிருபையாக இருக்கிறோம். ஸோ கிருபையோட வாழ்க்கை தான் இருக்கிறோம். ஆனால் விசுவாச வாழ்க்கை நமக்கு இருக்கா? இருக்கு. எப்படின்னா சண்டே ஒரு நாள், அடுத்த நேரம் 6 நாள் நமக்கு என்னது கமர்ஷியல் வேல்டுக்கு போயிடலாம். ஸ்பிரிச்சுவல் நாளைக்கு அது ஒரு நாள் தான் விசுவாச வாழ்க்கை. அடுத்த 6 நாள் நம்முடைய என்ன செய்யறோம், சுயமான வாழ்க்கையை போயிடுறோம். அப்போ என்ன இது அங்கே வர ரட்சிப்பு என்னவாயிருது? அந்த காரியத்தில் தாமதமாய் கொண்டிருக்கு, பெண்டிங் ஆகி கொண்டிருக்கு. எல்லாம் கர்த்தர் ரட்சிப்பு வச்சிருக்கிறார். நீங்க பரலோகத்துக்கு போக முன்னாடியே கர்த்தர் எல்லா காரியத்துக்கும் பூமியில ரட்சிப்பு அடைய செய்வார். ஹalleluya. ஆமா, அதுக்கு நீங்க விசுவாச வாழ்க்கையில கரெக்டா இருக்கும், கிருபையின் வாழ்க்கையில கரெக்டா இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு கிருபை அளித்திருக்கிறார், அதோட விசுவாசம் தொடக்கி வைத்திருக்கிறார். ஆனால் நாம் தொடக்கிற கிருபையை நம்ம என்ன தொடர்ந்து விசுவாசம் என்ன செய்கிறோம் இருக்கிறோம், அதுக்கு தொடர்ச்சியாக செய்யாமல் இருக்கிறோம். எனக்கு ஒரு வெளிப்படுத்தல் உண்டாயிடுச்சு. எப்படின்னா, ஒரு மனுஷன் கீழே ஒரு, அதாவது பூமியில் ஒரு இக்கட்டுக்குள்ளே அவன் இருக்கிறான். அவனை என்ன எரிச்சிக்கிறது யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் காத்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் ஹெலிகாப்டர் ஒன்று வந்து கொண்டு இருக்கிறது, ஒரு ஹெலிகாப்டர் வந்து இருக்கிறது. அங்கேருந்து A6 நிற்கிற ஹெலிகாப்டர் நிற்கிற மாதிரியும் அவனை பார்க்குற மாதிரியும் உடனே அந்த வானத்திலிருந்து அந்த ஏணிப்படி மாதிரி அந்த தொங்கும் ஏணியை அவர் கீழே இறக்கி விடுகிறார். உடனே அந்த மனிதன் அந்த அதில் காலை வைத்து விடுறது. இப்போ ஏறி வா என்று சொல்கிறார். இப்போ பாருங்க, அவனை ரட்சிக்கப்படும்படியாக அந்த ஏணியாக, அந்த தொங்கும் ஏணியாக A6 அங்கே வருகிறார். அங்கே வந்து தொங்கும் ஏணியாக அந்த கிருபை அளிக்கிறார். அந்த தொங்கும் ஏணி என்னவா இருக்கிறது? எனக்கு கிருபை என்று ஆண்டு உணர்த்தினார். ஆனால் அவன் முதல் படியை துவக்க ஏறி வா என்று சொல்லி A6 முதல் படியை கால் வைத்து நிற்கிறார், துவக்க வைக்கிறார். அந்த முதல் படி வைக்க தான் A6 அங்கே சொல்லுகிறார். அதுக்கப்புறம் மித்த படியில் ஏறி ஹெலிகாப்டரில் வர வரைக்கும் யாரோட பொறுப்பு? அவன் வந்தால் தான் அங்கே ரட்சிப்பான். அந்த படியில் யார் செய்யணும்? அவன் ஏறணும். சிலர் இப்படி கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி இருக்குது தெரியுமா? A6 அந்த ஹெலிகாப்டர் இருந்து தொங்கும் ஏணியை கொடுத்த உடனே அவன் உடனே அந்த ஏணியை முதற்படி பிடிச்சிக்கிறான். அது தொண்ணூறு பிடிச்ச உடனே அது கிருபை ஏணி, கரெக்டாக கிருபை ஏணி, ரைட். இப்போ கிருபையில் அந்த கிருபை ஏணியில் முதற்படி என்னவா இருக்குது? அவன் ஏறுகிற முதற்படி பிடித்து கொண்டு வா அப்படின்ற அவனை முதற்படி ஏறிட்டான், பிடிச்சிட்டான். இப்போ அடுத்த நிமிஷம் அவன் 2ஆம் படிக்கு அவன் ஏறணும். இப்போ பிடிச்சி என்ன செய்யறான்? ஆஹா, கீழே நான் தப்பிச்சுக்கிட்டேன் அப்படி ஆடிட்டே இருக்கான். இது இந்த வாழ்க்கை பேர் இருக்குது, செஞ்சு கொடுது. இந்த வார்த்தை பேர் இருக்குது கிருபையின் வாழ்க்கை. கிருபையின் வாழ்க்கையில இருக்காது தவிர விசுவாச வாழ்க்கையில என்ன செய்யறதில்ல. இன்னும் தொங்கு ஏணியை பிடிச்சிக்கிட்டு நான் கிருபையை தப்பிச்சுக்கிட்டேன் ஆடிக்கொண்டு தான் இருக்கிறான். ஒருத்தவங்க கூட அந்த 2ஆம் படி செய்ய முடியல, தர முடியல. A6 பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என்ன பார்க்குறாரு? மனுஷகுமார் வரும்போது இந்த விசுவாசத்தை காண்பேன். ஏறி வருவானா அவன் ஏறலாம். 2ஆம் படி ஏறிக்கிட்டு அப்பா கீழேருந்து எவ்வளோ கருத்து தப்பிச்சுக்கிட்டேன் அப்படிங்க. 3ஆம் படி கால வை. அப்போ என்ன அர்த்தம்னா ஸ்டில் தேர் ஆஃப் கிரேஸ் தான். அதாவது ஒரு புரிஞ்சுக்கோங்க, கிருபை வாழ்க்கை என்பது விசுவாச வாழ்க்கையுடைய ஆரம்ப புள்ளியாகும். வசனத்தை நான் தான் அறிந்து கொண்டேன், எத்தனையோ வசனத்தை போதிச்சிருக்கிறேன், எத்தனையோ வசனத்தை நான் தியானம் பண்ணிருக்கிறேன். கிருபை வாழ்க்கை வந்தோடனே ஒரு விசுவாச வாழ்க்கை ஆரம்பமாகிறது, ஆரம்பம். ஆனால் அது தெரியாம கிருபை வாழ்க்கையை சுய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கிருபை வாழ்க்கை சுய்த்து தான் கொடுக்கப்பட்டது, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அடுத்த படி என்ன செய்வீங்க? விசுவாசத்தில் முதல் படி ஏற வேண்டும். இவங்க விசுவாசம் முதல் படி துவக்கி வச்சுட்டா, ஆனால் என்ன செய்யறதில்ல, அதை ஏறாமல் என்ன செஞ்சுருக்காங்க? அப்படியே தொங்கி கொண்டு கீழேருந்து தப்பிச்சிட்டோம்ல, போதும் எனக்கு அந்த வாழ்க்கை எனக்கு போதும். A6 ரசித்தார். A6 பாருங்க, அவனை தூக்கி தான் வச்சிருக்கிறார். கிருபையை கொடுத்து ஒரு ஏணிப்பை கொடுத்து அங்கே செய்கிறார், தூக்கி தான் வச்சிருக்கிறார். அதாவது நிறைய பேருக்கு இந்த கிருபை வாழ்க்கையை எப்படி பயன்படுத்திருக்காங்க தெரியுமா? விசுவாச வாழ்க்கைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய என்ஜாய்மெண்ட்டுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை கிருபை போக்கடிக்கிறார்கள். இன்னும் கிருபை வாழ்க்கை என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வாழ்க்கைக்காக கிருபை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் கிருபை எப்படி பயன்படுத்துறாங்க தெரியுமா? தப்பித்துக் கொள்வதற்காக கிருபை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நாம் அதை தாக்கப்படாதபடிக்கு இதெல்லாம் வேணும் தான். ஆனால் அடுத்த ஸ்டேஜ் என்னவா இருக்கணும்? அது வந்து ரட்சிப்பாகணும். கர்த்தர் உனக்கு கிருபையை கொடுத்துருக்க காரணம் என்ன? நான் சொல்லிட்டேன், தலைவசனம் என்ன? கிருபையை கொடுத்த காரணம் என்ன? விசுவாச வாழ்க்கையை ஆரம்பிச்ச காரணம் என்ன? நீ ரட்சிப்பட அவன் டார்கெட் என்னவா இருக்கணும்? அதான் தவிர அப்பா இவ்வளவு பெரிய கடலிருந்து தப்பிச்சிட்டோமே, கிருபை தேவன் கிருபை அழைச்சிட்டாருன்னா அடுத்த கிருபை மூலமாக கடலிருந்து தப்பிக்க வச்சுட்டார், ரைட்டு. அந்த தொங்கும் ஏணியை கொடுத்துட்டார், நீங்க பிடிச்சிட்டீங்க. அடுத்த என்ன செய்யுங்க? மேற்கொண்டு அந்த கிருபையினால அந்த விசுவாச ஏணியை பிடித்து என்ன செய்யுங்க? ஒவ்வொரு படியா மேற்கொண்டு வரணும்ல, வந்தால்தான் கடந்து முழு ரட்சிப்பு உண்டாகும்.
அந்த கிருபை நான் அப்பா அந்த கடனை அடைச்சிட்டேன், அந்த கடனை அடைச்சிட்டே இருந்தேன்னா இன்னொரு கடன் உருவாயிடும். கிருபையினால இன்னைக்கு நிறைய பேர் என்ன செஞ்சுருக்காங்க, தப்பித்துக் கொள்வது வச்சிருக்கிறாங்க, சாப்பிட்டு சொல்றது கிருபை பயன்படுத்திக்கிறாங்க, அல்லது தன்னுடைய நம்ம ஒரு காரியத்திலிருந்து விலகி போகிறதுக்காக கிருபை பயன்படுத்திக் கொள்கிறாங்க, அல்லது ஒரு காரியம் நம்ம தாக்காதபடிக்கு கிருபை பயன்படுத்திக் கொள்கிறாங்க. தவிர அந்த கிருபை ரட்சிப்பு நோக்கி தான் போக்கி கொண்டிருக்கிறது யாருக்கும் இன்னும் தெரியலை. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அந்த கிருபை எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதும் அவங்களுக்கு தெரியலை. அந்த கிருபை எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இப்போ உள்ள வாழ்க்கையிலே, இப்போ உள்ள அந்த இக்கட்டிலே, இப்போ உள்ள அந்த கட்டுகளிலே நீ விடுதலை ஆக முடியாது கொடுக்கப்பட்ட ஆரம்ப புள்ளி தான் அந்த கிருபை. அந்த கிருபை வைத்துக்கொண்டு நீ விசுவாச வாழ்க்கையில ஏறும்போது நீ என்ன செய்வார், அந்த காரியத்தை ரட்சிப்படைவா. அது வரைக்கும் அந்த கிருபை வாழ்க்கை சுயித்திருக்கிறாய், விசுவாச வாழ்க்கையில் வராதனால அந்த ரட்சிப்பு அங்கே நிறைவேறாமல் இருக்குது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அப்போ பாருங்களேன், நம்முடைய எல்லா காரியத்திலையும் தேவ கிருபையை கொண்டு விசுவாசம் கொண்டு ரட்சிப்படணும்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த குணத்திலிருந்து கர்த்தாவே, இந்த எண்ணத்திலிருந்து கர்த்தாவே, இந்த பார்வையிலிருந்து கர்த்தாவே எனக்கு ரட்சிப்பு உண்டாக்கும் அப்படின்னா எனக்கு கொடுத்த கிருபையை நான் போக்கடிக்காமல் விசுவாச வாழ்க்கையில் முன்னேற செய்யும். அந்த ரட்சிப்பை நானே தொட்டுவிட எனக்கு கிருபை செய்யும் சொல்லி ஒவ்வொரு காரியத்திலையும் ரட்சிப்படைய, நான் பொதுவான ரட்சிப்பை நான் சொல்லலை, ஒவ்வொரு காரியத்திலையும் ரட்சிப்படைகிறதுக்கு என்ன செய்ய வேணும், நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த ரட்சிப்பை நீங்கள் அடைய வேண்டும். எப்படியுமே நாம் தினம் தினம் நம்ம என்ன செய்யணும், ரட்சிக்கப்பட்டு தான் ஆகணும். அது நமக்கு தலைவிதி. ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அப்போ தினம் தினம் நான் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா தினம் தினம் அவருடைய கிருபை மாத்திரம் அல்ல, அவருடைய விசுவாச வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும், படியேறுகிறவர்களாய் முன்னேறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்போ நான் சொன்னதெல்லாம் நான் வசனம் வழியாக பார்க்கணும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகியால் கிருபை இல்லாமல் ரட்சிப்பு இல்லை, விசுவாசம் இல்லாமலும் ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்புக்குள்ள ஒரு 2 காரியம் உள்ளடங்கி இருக்க ஒரு கோம்போ. அதாவது இப்படி சொல்கிறேன், நான் ஈஸியாக சொன்னேன். அசோசியேட்ஸ், 2 அசோசியேட்ஸ் இருக்குது. ரட்சிப்பு பெற்றுக்கொள்ள 2 அசோசியேட்ஸ், ஒன்று கிரேஸ், இன்னொன்று ஃபெய்த். இந்த 2 சேர்ந்த அசோசியேட் தான் உங்களை எங்கொண்டு விடும், ரட்சிப்புங்கிற கனியை பெற்றுக்கிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்போ பார்க்கலாம், இப்போ கிருபை பற்றி பார்க்கலாம், விசுவாசம் பார்க்கலாம். இந்த கிருபை எப்படி வந்தது அப்படி பார்க்கலாம். உங்களை எல்லாம் தெரிஞ்சிருக்கும், நீங்கள்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை வல்லுநர்கள். ஆனால் ஒரே கேள்விக்கும் டக்குன்னு பதில் சொல்லுங்கள். தெரிஞ்ச ஆட்கள் சொல்ல அவசியம் இல்லை, தெரியாத ஆட்கள் முயற்சிங்க. கிருபை முதல்ல வந்ததா, விசுவாசம் முதல்ல வந்ததா? விசுவாசம். நீங்கள் சொல்லுங்கள். கிருபை என்ன வேற யார் சொல்லுங்க சிஸ்டர்? கிருபை சிஸ்டர் அப்படின்னா கிருபை அப்படின்னா நீங்கள் எது வேணா எடுத்துங்க அந்த மாதிரி இருக்கு. கிருபை ரைட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதாவது நம்ம விசுவாச வாழ்க்கையை நம்ம வந்து ஆபிரகாமிலிருந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடுறோம், அப்படிதானே? வேதாம் பிரகாரம் பார்க்கும்போது ஆபிரகாமிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிடும். ஆனால் கிருபை அதுக்கு முன்னாடியே இருந்தது. ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 1:9 வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:9. கிருபை தான் முதல்ல வந்தது. அதனால தான் நீங்கள் கிருபையினாலே விசுவாசனாலே என்ன செஞ்சீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. இங்கே முதல்ல கொடுக்கப்பட்டது என்ன வார்த்தை தான், கிருபை தான் கொடுக்கப்பட்டது. நம்ம தலைப்பசன் பிரகாரமாக வாசிக்கலாம். நீங்க உங்களோட ஆட்டிடியூட் படியா உங்களை அவர் சேவ் பண்ணாம அவருடைய ரெசல்யூஷன் பிரகாரமாய் ஃப்ரம் ஆரிஜின் ஆதி காலம் முதமாய் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அளிக்கப்பட்ட கிருபையின்படியே நம்ம ரட்சித்து பரிசுத்த அழைப்பினால் அழைத்தார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப கிருபை எங்க இருக்கு? ஆரிஜின்ல இருக்கு. ஆனால் லிட்ரிக்கலாக வேதாமூலம் எப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் தெரியுமா? கிருபை பற்றி அறிய, ஆனால் ஆதியிலே இருந்தது தான். தேவனுடைய கிறிஸ்துக்குள்ளே உள்ள அவருடைய ஆதியில் அந்த தீர்மானப்படி இருந்தது தான். ஆனால் நமக்கு எப்போ வெளிப்பட்டது, ஒரு லிட்ரிக்கலாக எப்போ வெளிப்பட்டது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஆதியாம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கும் போது நோவாக்கு அது வந்துச்சு. ஒரு நியாய தீர்ப்பில் தன்னோட ஜனங்களுக்கு ஒரு கிருபை அளிக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம். வேகமாக வாசிங்க. அது இன்னொருத்தர் 8:18 வாசிக்கலாம். ஆதியாம் 6:8. அப்போ அவங்களோட பாவ ஜனங்கள் இருந்தாங்க, கர்த்தரை அடிக்கணும் தீர்மானம் பண்ணினார். ஆனால் தம்முடைய ஜனங்களை நல்ல விசுவாசப்படி இருந்த, அது நல்ல கீழ்ப்படிந்திருக்க அந்த நோவாவை என்ன கர்த்தரை செய்யற அழிக்காம ஒரு கிருபை அங்கே காட்டப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து 18:3 பார்க்கும்போது
அதாவது ஆபிரகாமுக்கு அங்கே ஆதியாகமம் 18 பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு ஒரு கிருபை கிடைத்தது என்னன்னா, அவரை சந்திக்கும், அவர் உறவாட, அவருடைய விருந்தோங்க, அவர் விருந்து கொடுக்க, அவருடைய இணைந்திருக்க ஒரு 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 நாளை அவன் பார்த்தா அது கிருபை என்று சொல்லி அவன் சொன்னான். இங்கே ஆதியாகமத்தை பார்க்குறோம். ஆபிரகாம் லிட்ரிக்கலா அவங்க கிருபை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி எழுதியிருக்கிறத பார்க்குறோம். வாசிக்கலாம். அப்போ அவரு இயேசு சந்தித்திருக்கிற நேரமா பார்த்து நீங்க செய்ய பிரியக்கூடாது, நீங்க எப்போ என் கூட இருங்க ஆண்டவரே அப்படின்னு அவர் நல்லா தெரிஞ்சு போச்சு. இயேசு இடத்துல என்ன இருக்கும், கிருபை உண்டாகும் அப்படின்னு. அப்புறம் நம்ம படிப்படியாக பார்க்குறோம். அதுக்கப்புறம் யாக்கோபோடு இருந்த கிருபையை பார்க்குறோம். அது தொடர்ந்து ஜோசப் இருந்ததை பார்க்குறோம். பிற்பாடு அப்படியே தாவீது கூட இருந்ததை பார்க்குறோம். மறுபடியும் நெகேமியா கூட இருந்ததை பார்க்குறோம். இப்படி அந்த காரியத்தை பார்த்து கொண்டே வரும். அப்புறம் தானியல் கூட இருந்ததையும் பார்க்குறோம். இப்படி அந்த கிருபையானது அப்படி வந்து கொண்டிருக்கு. மறுபடியும் இந்த கிருபை எப்போ மறுபடியும் உள்ளே வந்துச்சு அப்படின்னா, மரியாள் இயேசுவை அதாவது தேவசந்தையை பெற்றெடுக்கும் போது மறுபடியும் அந்த கிருபை பெற்றவளை வாழன்னு சொல்லி மறுபடியும் புதிய ஏற்பாடு அதை நம்ம மறுபடியும் பார்க்குறோம். கதிரவசம் சோத்திரம் உண்டாக. அப்போ அந்த கிருபை பெற்ற உடனே மரியாதை என்ன சொல்லணுமோ, இந்த காரியம் எப்படி உண்டாகுமோ இருந்த போதும் அவர் தன் மனதில் விசுவாசத்தை நினைச்சாவா வைத்தா. பசுத்தாவில் நினைக்கும் போது நீங்கள் சார் தேவகுமாரனை பெற்றெடுப்பாய் சொன்னேன், இது எப்படி உண்டாகும் இந்த அந்த காரியத்தை மனதில் வைத்து கொண்டு விசுவாசமாக இருந்தார். அதனால் பிள்ளை பேர் மூலமாக அவன் என்ன செய்தாவர் ரசிக்கப்பட்டார். தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. இப்படி மறுபடியும் அங்கே இருந்துச்சு. இதே போ இயேசு மறுபடியும் இந்த கிருபையை நம்ம பார்க்குறோம். மரியாதை பெற்ற கிருபையை இயேசு மூலம் பார்க்குறோம். மறுபடியும் புற ஜாதியாரை நாம் எப்போ பெற்றுக்கொண்டோம். இப்போ மரியாதை அப்போ நோவாலேருந்து எங்கே வரைக்கும் கிரிட்டிக்கலாக எங்கே வரைக்கும் பார்த்துக்கிறோம், மரியாதை வரைக்கும் பார்த்தாச்சு, புதிய ஏற்பாடு வரைக்கும் பார்த்தாச்சு. நாம் எப்போ பெற்றுக்கொண்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இயேசு நமக்கா மரித்து நமக்கா உயிர் தோன்றனே அதை பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்போ வாசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 2:9. தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருக்காகவும் உனக்கும் எனக்கும் ஒவ்வொருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதனும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உச்சரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். கர்த்தராகிய இயேசு மரணத்தை ருசி பார்த்து நமக்காக உயிர் தந்த பின்பு கிருபை நமக்கு என்னமாகிவிட்டது, பகிரமாய் புறஜாதியருக்கு எல்லாமே ஆக்கப்பட்டது. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த கிருபை எப்படின்னா, ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒரு சம்பவத்தில் கிருபை வெளிப்பட்டது. நியாயத்திற்கு போகும்போது நோவாவுக்கு கிருபை வெளிப்பட்டது. அது பிள்ளை பேர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆபிரகாமுக்கு அங்கே கிருபை வெளிப்பட்டது இயேசு சந்தித்த உடனே. அப்படி ஒவ்வொரு காரியத்திலும் கிருபை வெளிப்பட்டு கொண்டே இருந்துச்சு. ஒவ்வொரு சம்பவத்தில் தான் வெளிப்பட்டுச்சு. ஆனால் பகிரமாக எல்லாத்துக்கும் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வெளிப்பட்டுச்சு. சில ஆளுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சம்பவத்தில் கிருபை வெளிப்பட்டுன்னு சொல்லி லிட்ரிக்கலாக நம்ம ஆதியாகமத்துக்கு பார்க்குறோம். அப்படியே எல்லா ஸ்திரியும் மாத்திரமல்ல, ஸ்திரீக்கு ஆசைப்பட்டவள் நீ உனக்கு கிருபை பெற்றவளை பாக்கியவதின்னு சொல்லி மரியாதை மட்டும் தான் வெளிப்பட்டாச்சு. அவன் அந்த தனி நபருக்கு மட்டும் தான் வெளிப்பட்டாச்சு. இப்படி இருந்தது. ஆனால் பகிரமாக புறஜாதியார் நமக்கும் வெளிப்பட்டது எப்போ அப்படின்னா, அவர் மரணத்தை ருசி பார்த்து உயிர் தந்த உடனே இந்த கிருபை நமக்கு அளிக்கப்பட்டது. இப்போ யாராலும் என்ன செய்யலாம், இந்த கிருபை மூலமாய் விசுவாசமாக என்ன செய்ய தேவனிடத்திலிருந்து ரட்சிப்பை இலவசமாக பெற்றுக்கலாம் சொல்லி ஒரு அனுமதி நம்ம கிடைத்தது. ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அது வரைக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு சம்பவத்தில் தான் கிருபை அளிக்கப்பட்டதை நாம் வேதாகமத்தில் லிட்ரிக்கலாக பார்க்குறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இப்போ பாருங்க, அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கிருபை ஒரு காரியத்தை இங்கே வெளிப்படுத்துறது என்ன அப்படின்னா, இட் இஸ் an opportunity. நீங்கள் ஒரு காரியத்திலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தருது, ஒரு சான்ஸ் உங்களுக்கு தருது, ஒரு வாய்ப்பை உங்களுக்கு தருது. அதான் முக்கியம். கிருபைன்றது நமக்கு இன்னொரு அர்த்தம் எப்படி சொல்லிக்கலாம், ஒரு வாய்ப்பை உங்களுக்கு பெற்றுத்தரும். நீங்கள் எத்தனை மட்டும் நீங்கள் எதாவது இழந்தாலும் மறுபடியும் நீ கிருபைக்கா ஜெபம் பொழுதும் அங்கே ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அங்கே நோவாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது, ஆபிரகாமுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது. அப்படி அந்த வாய்ப்பு வந்து கொண்டே இருந்தது. மறுபடியும் மரியாதைக்கும் ஒரு வாய்ப்பு வந்தது, கிருபை பெற்றவளை பாக்கியவதி என்று சொல்லி அங்கே சொன்னதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் விசுவாச நிலையில் நம்ம பிடிச்ச உடனே அந்த கிருபை விசுவாச நிலைக்கு அழைத்து செல்லப்பட்டது, ரட்சிப்பு பெற முடியாது கிருபை செய்தது. ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போ அந்த கிருபையும்
விசுவாசம் தான் ரட்சிப்பு அழைத்து வரும் என்று சொன்னால், இந்த கிருபை உங்கள் இக்கட்டிலிருந்து, உங்களுடைய தப்பான குணத்திலிருந்து, உங்கள் கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து, ஒரு நாசமோச காரியங்களிலிருந்து ஒரு தப்பித்துக் கொள்ள முடியாத ஒரு வாய்ப்பை தருது. கிருபை அதோடு நின்றுது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்? அந்த கிருபையினாலே அந்த முதல் படியாக ஆரம்பித்த இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டு, முதல் படியாக கொடுத்த அந்த முதல் விசுவாசப்படி பிடித்து கொண்டு விறுவிறுன்னு எல்லா படியும் நீங்கள் எழுதினீங்கன்னா அந்த ரட்சிப்பை நீங்கள் என்ன செய்யலாம்? கண்டடையலாம். இப்போ பகிரமாக வெளிப்பட்ட கிருபை நம்மளை எப்போ நடந்தது? இப்போ பகிரமாக வெளிப்பட்டுச்சு. எல்லாரும் இப்போ கிருபை உண்டா? இயேசு மரித்து உயிர்த்ததுக்கப்புறம் இப்போ ஓப்பன் டு ஆல், ரைட்டா? ஓப்பன் டு ஆல் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு எங்கே போய் சேர்ந்துட்டு, இஸ்ரவேலுக்கும் சேர்ந்துச்சு, புரஜா நமக்கு சேர்ந்து. இப்போ வாய்ப்பு என்னன்னு வச்சுப்போம், ஓப்பன். இந்த கால் ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல, வாக்கிங் இன்டர்வியூ, முதல்ல கால் லெட்டர் கொடுத்தா செஞ்சு கிடச்சிது. அந்த வாய்ப்பு எப்போ கிடச்சிது? கால் லெட்டர் அனுப்புவாங்க. ஆமாம், எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ண ஆட்களுக்கு அரசாங்க லெட்டர் வந்துச்சுன்னா அது வேலை வாய்ப்புன்னு சொல்லி அர்த்தம். இப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு பொசிஷனில் சில ப்ரைவேட் கம்பெனியில் ஓப்பன் பண்ண என்ன ஆகிடுச்சு? வாக்கிங் இன்டர்வியூ, கால் 10 to 5 யார் வேணாலும் போய் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ நீங்கள் அங்கே போய் அந்த கிருபை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னும் போது அது அந்த உங்களுக்கு அந்த வாய்ப்பை உங்களுக்கு ஓப்பன் ஆக்கி கொடுத்துட்டாரு. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு வந்ததுக்கப்புறம் அது ஓப்பனாக நீங்கள் போய் பெற்றுக்கொள்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்போ பாருங்க, அந்த கிருபை நம்மளை இண்டிவிஜுவலாக வந்து சேர்ந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வாசிக்கலாம். யாக்கோபு கலாத்தியர் 1:15 வாசிக்கலாம். கலாத்தியர் 1:15. நான் என் தாயின் வயிற்றிலிருந்து முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். ஆமென். ஹல்லேலூயா. கிருபை எப்போ வந்துச்சு உங்களுக்கு? எப்போ வந்துச்சு? நீங்க சிக்கல்ல இருக்கும்போது கிருபை வந்துச்சா? நீங்க வந்து தாயின் கர்ப்பத்திலே உருவாக முடியாத கிருபை உங்களுக்கு மத்தியில் வந்திருக்கு அந்த பிள்ளைக்கு. ஹல்லேலூயா. தேவபசம் ஸ்தோத்திரம் உண்டார். பிள்ளை பறக்கும் போதே நம்ம இருக்குது கர்ப்பத்துக்கு அடியிலே இருக்குது கிருபையிலே உண்டார். அதான் பாருங்க, அந்த வசனத்துக்கும் இந்த வசனத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கு. கிருபை பெற்றவனே வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அழைப்பு எப்போ வந்துச்சுங்க? இயேசு உண்டார். இந்த அழைப்பு எப்போ வந்துச்சு பாருங்க? பசுத்தாவை வரும்போது நிழலிடும்போது நீ கர்ப்பம் உண்டாவாய், அவருக்கு இயேசு பெயர்வாய என்று சொல்லப்பட்டது. அவள் உருவாகிறதுக்கு முன்னாடி பசுத்தாவை உருவாக முடியாத வார்த்தை இல்லை. அந்த அழைப்பு வந்துச்சு. கிருபையின் அழைப்பு அங்கே இருந்தது. 7 வருஷம் சோத்திரம் இல்லாத நம்ம ஒவ்வொரு பிறப்பிலையும் கற்பத்துக்கு அடியிலே கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. இயேசு ஓப்பனா மரித்து உயிர்த்ததுக்கு அப்புறம் கிருபை என்ன வந்துச்சு? நம்ம ஒவ்வொரு குழந்தை உண்டாகும் வயிற்றுலேயும் அந்த கிருபை என்ன செய்யுது? ஒரு குழந்தை ஜனிப்பிக்கும் போதும் அந்த கிருபையை சேர்ந்து அங்கே ஜனிப்பிக்கப்பட்டதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அவர் என்ன மனசு எப்படி இருக்குமா? இந்த உலகத்தில் பிறக்கும்போது கட்டின மத்தியில் போராட்ட மத்தியில் இவன் பிறக்க போகிறான். இவன் பிறக்கும் போதே என்ன செய்யணும்? கிருபையை அழிச்சுன்னு சொல்லி தாய் வயிற்றத்திலேருந்து அவரது கிருபை அளித்து பிரித்தெடுத்து அழைத்த தேவன். ஹல்லேலூயா என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்றார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனால் கொஞ்ச காலம் இவன் கிருபையை மறந்துருக்கிறான். அவன் தன் இஷ்டப்படியே போய்க்கிறான், தன் வழிக்கே போய்க்கிறான், வழித்த பாடம் போய்க்கிறான். ஆனால் மறுபடியும் அந்த கிருபையை பற்றி அவன் அறியும் போது, அவன் விசுவாச நிலையை கண்டடையும் போது அவன் தேவனுடைய இயேசுவுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறான். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்போ பாருங்க, 2 தீமோத்தேயு 1:10 வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:10. இப்போ ஓப்பனா ஆட்சின்னு சொல்றோம் இல்லையா? அது வசந்த வாசிக்கலாம். நம்ம ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமான விதமாய் இட்ஸ் ஓப்பன் டு ஆல். ஹல்லேலூயா. அவர் வந்ததுக்கு அப்புறம் ஆதியிலே தீம் அந்த கிருபை எப்படி வெளியிருந்திருக்குது? ஓப்பனாக ஆதியிலே கிறிஸ்துக்குள்ள தேவனுக்குள்ள இருந்த அந்த கிருபையானது இப்ப என்னவாச்சு? இயேசுக்கு பிரசன்னமான நிமித்தமாய், அவர் மரித்து உயிர்த்தது நிமித்தமாய் இப்ப எங்க வந்துச்சு? இப்ப அது ஓப்பன் வந்துட்டு, அந்த ஓப்பன் நிமித்தமாய் எல்லா பிறக்கும் பிள்ளைங்களுக்கும் விசுவாசிக்கிற அந்த தாய்களுக்கு உள்ள ஆட்களுக்கும் உள்ள அந்த குழந்தை இடம் வரும் கிருபை நிறைந்ததாக காணப்படும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படிதான் நாம் தேவ கிருபை பெற்றுக்கொண்டு அவசரம் வாசித்து முடிச்சுங்க. இவர் மரணத்தை பறித்து ஜீவனையும் அறியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியிறங்க மாட்டேன். ஓப்பன் ரைட். அது ஒரே வசனம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போ பாருங்க, இந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு இயேசு பிரசன்னமான விதமாக
கிருபை ஓப்பனாக வைத்த நிமித்தமாக இன்னைக்கு எல்லாவோட நீங்கள் விசுவாசத்தில் அந்த தாய் இருந்தான்னு சொன்னால் அங்கே வளர்ந்த கற்பத்து கண்ணி வேணாவும் கிருபை பெற்றதாக இருக்கும், அடுத்த அழைக்கப்பட்டதாக இருக்கும். இதை உணர்ந்த ஆட்களுக்கு அடுத்த நிலையை அவன் போகும். தேவபசம் சோத்திரமுண்டாக கிருபையாக நம்ம பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஒரு பிள்ளை பிறகுனா கிருபையாக பெற்றுக்கொள்ளணும். அது கிருபையாக பெற்றுக்கொள்ள மாற்றம் இல்லை. அப்புறம் அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கும்போது என்ன சொல்லி கொடுக்குறோம்? இந்த பிள்ளைய விசுவாசத்தில் நீங்கள் வளர்ப்பீர்களா அப்படின்னு கேள்வி கேட்டு தாய்மார்கள் பிரதிஷ்டை பண்ணி கையில் கொடுக்கணும். தேவபசம் சோத்திரம் உண்டாக அப்போ கிருபையாக ஒரு பிள்ளையை பெற்றுக்கொண்டிருக்கீங்க. உண்மைதான், தாய் கர்ப்பத்திலே கிருபை அடுத்த தேவன் கிருபையாக பெற்றெடுக்க கிருபை செய்தார். அடுத்த கிருபையான அந்த பிள்ளையை என்ன சொன்னீங்க? விசுவாசங்களை கொண்டு வந்தா அவன் ரட்சிப்பில் இருப்பான், இல்லைன்னா அந்த கிருபையோட தான் நிற்பான். கிருபையினால் தப்பித்துக் கொள்வான், கிருபையினால் அட்ஜஸ்ட் பண்ணிப்பான், கிருபையினால் அவன் என்ன செய்வான்? அடி வாங்காமல் இருப்பான், எல்லாம் கிருபையாக கொண்டு இருப்பான். ஆனால் அந்த கட்டுக்குள்ளேயும் இருப்பான். இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம், நம்ம பெரிய விஷயம் கண்டுபிடிச்சேன். அது கதனை கொடுத்த வெள்ளிக்கிழமை அவன் பையனை பேசிட்டு போது சொன்னேன், இன்னைக்கு கிருபையை எதுக்கு பயன்படுத்தணும்னு தெரியுமாடா அப்படின்னு சொன்னேன். எதுக்கு பயன்படுத்துகிறோமா? நாம் அதே கட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு, அதே பாவத்தில் இருக்கிறதுக்கு, அதே நிலைமையில தேங்கிக்குள்ளே இருக்கிறதுக்கு தான் கிருபை நம்ம நினைச்சிருக்கோம், பழகி கொண்டிருக்கிறோம். உண்மையாக அப்படிதான். நல்லா கேட்டுங்க, நாம் கிருபையை கொண்டு விசுவாசம் கொண்டு ரட்சிக்கப்படலை, ஒரு காரியத்தை ரட்சிக்கப்படலை அப்படின்னா நம்ம கிருபையை என்ன பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? தப்பித்துக் கொள்வதற்கும் என்ஜாய்மெண்ட்டுக்கும் அல்லது ஒரு அடி வாங்காமல் இருக்கிறதுக்கும், குறிப்பாக நாம் அந்த பாவத்தில் இருக்கிறதுக்காக கிருபை வச்சு கொண்டிருக்கிறோம். அதே தப்பை செஞ்சு கொண்டிருக்கிறதுக்காக கிருபை வச்சு கொண்டிருக்கிறோம். அதே தப்பில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறதுக்காக கிருபை வச்சு கொண்டிருக்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கிருபையிலே நிற்கிறீங்க. அடுத்த ஸ்டேஜ் என்ன? விசுவாச நிலையில ஏற மாட்டேங்குது. சின்ன உதாரணம் பளிச்சுன்னு உங்களுக்கு புரியும் பாருங்க. ஓ, இது அந்த வசனமா அப்படின்றத புரியும். ஆதியாகமம் 19 வாசிங்க. இந்த கிருபையிலே நின்று அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் இருக்கிற ஒரு ஆடைகளை பார்க்குறோம். அடுத்து மலையேறி போக மாட்டோங்கிற ஒரு ஆடையை பார்க்குறோம். படியேறி ஏணிப்படி கத்த தொங்க கொடுத்தும் கொடுத்த, வா ஏறி வா அப்படின்னு சொல்லும்போது கொடுத்த, அதை படியேற மாட்டாண்டவரை எப்படி தொங்கிட்டே இருக்கேன், நல்லா இருக்கு, எனக்கு ஈஸியாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு இந்த உலகத்தில் இந்த பிரச்சனை விடுதலை கொடுத்தா மட்டும் போதும், மற்றபடி நான் இந்த கிருபையில ஓடிக்கிறாண்டவரே, விசுவாச நிலை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆளையும் இங்கே பார்க்குறோம். வாசிக்கலாம் பாருங்க. யாருக்கு? லோத்து கிடைச்சிது. என்ன செஞ்சு இப்போ அவருக்கு அதிகம் அப்புறம் அடுத்து யார் கிடைச்சது? லோத்துக்கு கிருபை கிடைச்சி ரொம்ப சந்தோஷம். இந்த கிருபையில் என்ன பண்ணிருக்கணும்? ஆபிரகாம் கிருபை கிடைத்த உடனே அது விசுவாச நிலையை அடுத்து கொண்டு போயிட்டான். ஆனால் லோத்துக்கு கிருபை கிடந்து அந்த சோதாம் கொண்டு கத்தை ரட்சிக்க முடியாத ஒரு ஏணிப்படி கிருபை மாதிரி கொடுத்து தொங்கு மீனை கொடுத்து, வா வெளியப்படி ஏறி வா அப்படின்னு தொங்க கொடுத்தா அவன் கிருபையை பிடிச்சி, அப்பா இந்த ஊர்லேருந்து விடுதலை கொடுத்தில்ல, எனக்கு அது போதும், எனக்கு அது போதும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அப்ப பாருங்க, வாசிக்கிற வசனத்தை, அப்ப என்ன உயிரை காப்பாத்தினாண்டரு, ரொம்ப சந்தோஷம், எனக்கு கிருபை எனக்கு காமிச்சிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். அடுத்து பாருங்க, அதுதான் இப்போ புரிஞ்சுதா? இந்த பாயிண்ட் எப்படி பண்ணிக்கலாம்? கிருபையோட போதாண்டரு, கிருபையோட போதும். இந்த மலை ஏறி விசுவாச வாழ்க்கையில நமக்கு வேண்டாம். இப்படியே இருக்கும் இங்கே, ஏன்னா பிராண காப்பது அப்படின்னா இவன் ரட்சிப்பு அடைய போகலாம் இல்லை. அவன் ரட்சிப்பாங்க இழுத்து கொண்டு பெண்டிங்க. வாசிங்க, அதை தொடர்ந்து வாசிங்க. மலையேற என்ன முடியாது, முடியாது. தீங்கு என்ன தொடருமா? எப்படி தீங்கிலிருந்து காப்பாற்ற முடியாதான்? கஷ்டம் கிருபை அடிச்சிருக்கிறா. இவன் விசுவாச வாழ்க்கையில போக கஷ்டமா இருக்கிறதுனால மறித்து போவேன். அந்த விசுவாச மலையேறதுக்கு கர்த்தர் அழைப்பிச்சிருக்காரு. கிருபையா அந்த ஊர்ல காப்பாத்திருக்கிறாரு. இவனும் அந்த விசுவாச மலை போவேன், இந்த கிருபைக்குள்ளாவே இந்த ஊருக்கு போய்க்கிறேன், சமமலையிலேயே நான் இருந்துக்கிறேன், ஏன் மலையேறி படியேறி மேலே வரைக்கும் ஹெலிகாப்டர் வரைக்கும் வரணும் அப்படின்னு சொல்றேன். ஒரு விஷயம் சொல்கிறேன், இது இன்னும் புரியுதுக்கு இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறத காரியத்துக்கு புரியுதுக்கு. நமக்கு கிளைண்டோட ஒரு அக்கௌண்ட் இருந்தார். அவர் கொரோனா பீரியடில் ஆன்லைன் கிளாஸ் அவன் பையனுக்கு டிப்ளமோ படிக்கிறான். ஆன்லைன் கிளாஸ் வந்து படிக்க மாட்டேங்கிறான். அவன் ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பித்த உடனே இவன் புத்தி ஒரு மாதிரி சிதறடிக்கப்படுது. கிளாஸ் அட்டென்ஷன் கொடுக்க முடியல. என்ன கேட்டால் என்னால் முடியாது, என்ன அட்டென்ஷன் செதறுதுப்பா அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் ஆன்மீகத்தில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், உங்கள் ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். சரி, ஒரு நாள் சர்ச்சைக்கு கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு நாள் இடப்பட்ட நாட்டில் கூப்பிட்டு வந்து இயேசுக்கு பேசுகிற ரட்சிப்பு உண்டாகுப்பா, இது இயேசுக்கு உள்ள ரட்சிப்பு உண்டாகும், அதனால் இயேசு ஏற்றுக்கொள்ளு, அதை இயேசுக்கு நம்பு
அவர் நம்பு, அவர் உனக்காக தான் மறித்தார், உனக்காக தான் ஜீவன் கொடுத்தார், அவர் உனக்காக அவனுக்கு எல்லா காரியத்தையும் ரசிப்பு கொடுப்பார். இது காரியெல்லாம் அவருக்கு சுஜிப்பி ஈஸியாக அவர் ரசிப்படுவார். நீ அவர் போது நீ செய்ய வேண்டியதில்லை, விசுவாசம் மட்டும்தான். அவர் மேலே நம்பிக்கை மாட்டு வை, கர்த்தர் உடனே அந்த இடத்துல தூக்கி விட்டுருவார். இந்த பிரச்சனை ரிலீஸ் ஆகிடுது. ஜோம் பண்ணி அடிச்சேன், அவன் போயிட்டான். அடுத்த வாரம் அவன் அப்பாட சொன்னேன், 2 பேரும் சர்ச்சைக்கு வந்துருக்காங்க. வந்தாங்க, அட்டன் பண்ணேன். ஒரு 2-3 வாரம் தொடர்ந்து வரணும் அப்படின்னா 2-3 வந்தாங்க, அட்டன் பண்ணேன். 4வது ஆளை காண்டேன். 4வது ஆளை காண்டேன். நான் விட்டுட்டேன். ஒரு 5-6 வாரம் நானே ஃபோன் பண்ணேன். நான் ஃபோன் பண்ணிவிட்டு அது இப்போ பையன் இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க, பல்ல அடிச்சுட்டு போனான்னு சொல்லிட்டார். ரைட்டு, அப்போ அட்டன் பண்ணி முடிச்சிட்டான், டிப்ளமோ எடுத்து முடிச்சிட்டான். பாருங்கள், அவங்களோட எண்ணம் எப்படி தெரியுமா? கிருபையினால ஒரு காரியத்தை செய்யணும், ரட்சிக்கப்படணும். வசனம் என்ன சொல்லுது? கிருபையினால விசுவாசம் ரட்சிக்கப்படும் சொல்லுது. ஆனால் இவங்க ஏன் பண்ணுற எண்ணம் எப்படின்னா, எப்படி இருக்கணும்? கிருபையினாலே ரட்சிப்பு. அதாவது நான் மலையேறி போக மாட்டேன், நான் சொன்ன அந்த தொங்கு மேலே ஏறி போக மாட்டேன், வர ஆராதனைக்கு வர மாட்டேன். ஆனால் என் பையனுக்கு என்ன செய்யணும்? அந்த கட்சியில் என்ன செய்யணும்? ரட்சிப்பார். அப்போ கிருபை மட்டும் போதும் அப்படின்ட்டு தான். இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவன் கிருபை மட்டும் இருந்தான். அப்போ பாருங்க, கிருபை மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அவன் அந்த காரியத்தை தப்பித்து கொள்ள தான் முடியும். அந்த காரியத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிடலாம். அந்த காரியத்திலிருந்து விலையோ அந்த காரியத்தை தாக்காத படிக்க போய்க்கலாம், தவிர அவன் அதை ரட்சிப்பாக முடியாது. அவனுக்கு அது விசுவாசங்களே வேண்டும். கடைசி லோத்தோட காரியம் என்னாச்சு பாருங்க, மனைவியை திரும்பி பார்த்தா அவன் கழுத்துணும் ஆயிட்டான். அங்கே குடும்பம் அங்கே ஒரு தாக்கப்பட்டுச்சு. 7 வருஷம் சோத்திரம் உண்டாது. ஆனால் லோத்து பரிசுத்தம் வந்தான், அவன் பாவம் பண்ணலை. ஆனாலும் அவன் விசுவாச நிலையை அவன் செஞ்சுட்டான், அவனை குண்டி கொண்டு போயிட்டான், குறி வச்சுக்கிட்டான். கிருபை நிலையே இருக்குதுன்னு சொல்லி 7 வருஷம் சோத்திரம் உண்டாது. நம்முடைய கிருபை நிலையும் இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. எல்லா காரியத்தையும் தப்பித்து கொள்ள வேண்டும், ஆனால் அதே பாவத்தில் இருக்க வேண்டும். பாவத்தோட தண்டனையே இன்னைக்கு நம்ம கிருபையை எப்படி பயன்படுத்துறோம்? பாவத்துக்கு ஒரு தண்டனையை தப்பித்து கொள்ளதான் கிருபையை பயன்படுத்துறது, தவிர அந்த பாவத்துக்கு விடுதலையாவுடைய ஒரு நாள் கிருபையை நம்ம பயன்படுத்துறது இல்லை. நிச்சயமா அப்படிதான். பாவத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு தான் கிருபையும் விசுவாசமும் கொடுக்கப்பட்டிருக்குது, ரட்சிப்படையத்தக்கதா. ஆனா இவங்க பாவத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள மாட்டிருந்தா போதும். அதாவது பாவத்திலும் இருக்கணும், அது பாவத்துக்கு தண்டனை வராமல் இருக்கணும், அப்படி இருந்தா போதும். அதனால கிருபை நிலையோடு அப்படி நின்றுக்கிறாங்க. விசுவாச நிலை, கிருபை நிலையிலிருந்து விசுவாச நிலை வரும்போதுதான் அந்த பாவத்திலிருந்து ரட்சிப்பு உண்டாகும். இல்லைன்னா அந்த பாவமும் இருக்கும், கூடையும் கிருபை இருக்கும். அதனாலதான் அப்போஸ்தலர் ரோமர் சொன்ன வசனம் இது, பாவம் இடத்துல கிருபை பெருகிட்டு. ஆமென், ஹல்லேலூயா. பாவங்கள கிருபை ஏன் பெருகிச்சு அப்படின்னா அவன் விசுவாச நிலை பிடிச்சு வேலை ஏறி வர்றது தான். அதே சமயம் இவங்க என்ன சொல்ற, கிருபை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க? பாவம் மன்னிக்கணும், அது தப்பிக்கிறது கிருபையும் வேணும், அடுத்த நிலை வேண்டாம். இப்படிதான் கிருபையாக என் பிள்ளை எல்லாரும் பார்த்துக்கணும் அன்னைக்குவாங்க. இவங்க விசுவாச நிலையை விட்டு வர மாட்டாங்க, இவங்க உலக வாழ்க்கையை விட்டு வர மாட்டாங்க, இவங்க உலகத்துள்ள காரியத்துக்கு விடவே மாட்டாங்க. ஆனால் கிருபை, தேவ கிருபை இருக்கணும். இப்படிதான் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. தேவ கிருபை என்றும் உங்களோட தான் இருக்காது, இது மாறவே மாறாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தாயின் வயிற்றிலே அழைக்கப்பட்ட கிருபைன்னு அழைக்கப்பட்ட அந்த கிருபை, அந்த அழைப்பு என்னைக்கும் மாறாது. ஆனால் ரட்சிப்பு எப்போ ஆவீங்க? நீ கிருபை கொண்டு விசுவாசத்திலிருந்து படியேறி வரணும். தேவ கிருபை எனக்கு இருக்கணும். இவங்க என்ன கொண்டு வந்திருப்பான்? கிருபை, விசுவாசம், ரட்சிப்பு அப்படின்னு. கிருபை மட்டும் இருக்கணும், அடுத்த விசுவாசம் நான் போக மாட்டேன், எனக்கு விசுவாச நிலையை என்னை கடுப்பேற்றுறாங்க. எப்படின்னா இப்படிதான் போகணும், அப்படிதான் போகணும், இப்படிதான் ஒன்று நடத்துகிறாங்க, அதனால எனக்கு வேண்டாம். கிருபை மட்டும் அடுத்த கிருபை எடுத்தால் போதும், அடுத்த ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரட்சிப்பு மேலேருந்து எனக்கு வந்து இப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. ரட்சிப்பு தள்ளி போயிட்டு தான் இருக்கும். நீ விசுவாச நிலையில் வரல அப்படின்னா ரட்சித்தல். இங்கே பாருங்க, லோத்து அதான் செஞ்சார். கிருபை படியே நின்றுக்கிறான். ஐயா அது மலையேறி போகணும், நீ படியேறி வா. கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது என்ன? ஓடக்கூடிய வாழ்க்கையா, உட்கார்ந்து இருக்க வாழ்க்கை இல்லை. கிறிஸ்துவ வாழ்க்கை உட்கார்ந்து இருக்க வாழ்க்கை இல்லை, படியேற வாழ்க்கையா. கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு படியேற வாழ்க்கையா, உட்கார்ந்து இருக்க வாழ்க்கை இல்லை. ஓடக்கூடிய வாழ்க்கையா, உட்கார்ந்து இருக்க வாழ்க்கை இல்லை. தூங்குகிற வாழ்க்கை இல்லை கிறிஸ்துவ வாழ்க்கை. ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை, விழிப்புள்ள ஒரு வாழ்க்கையா. ஆனால் என்ன சொல்ற, கிருபையினால நான் படுத்துக்கிறான், கிருபையினால நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், கிருபையினால இடைப்பாதி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா அப்போ எங்கே தான் படுத்துருக்கிறான்? மறுபடியும் பாவத்தில் இருக்கிறான்னு சொல்லி அர்த்தம். ரட்சிப்பாங்க இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா விசுவாசம் இல்லைல்ல, கிருபை இருக்கு, விசுவாச நிலை இல்லை, அப்புறம் ரட்சிப்பாங்க இருக்காது. 7 வருஷம் சோத்திரம் இல்லாதக. ஆகையினால் கிருபை அடைந்தவர்கள் பகிரமாய் இயேசு பிரசன்னமானவர்கள் கிருபையை பகிரமாக அடைந்து கொண்டோம். தாய் மயத்திலே அதை நம்ம பெற்றுக்கொண்டோம். கிருபை அடைந்தவர்கள் பகிரமாய் இயேசு கிருபையை பெற்றுக்கொண்டவர்கள் அடுத்த நிலைக்கு வரணும்.
தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அடுத்த நிலைக்கு வரல அப்படின்னா அவங்க ரட்சிப்பை அவங்க பெற்றுக்கொள்ள முடியாது. கிருபையின் வாழ்க்கையிலே கூட பாவம் சேர்ந்து இருக்கிற மாதிரி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இங்கே நான் வாசிக்கிறோம், அதாவது ரோமர் 4:16 வாசிக்கிறோம். ரோமர் 4:16. கிருபை வாழ்க்கை மாத்திரம் வந்துடக்கூடாது. கிருபை வாழ்க்கையை தப்பித்துக்கொள்ள வாழ்க்கை தான். ஆனால் அதுக்கு அடுத்தது அது தப்பித்துக்கொள்கிற வாழ்க்கை மட்டுமில்லை, அதிலிருந்து வெளிவரதுக்காக கொடுக்கப்பட்டது. தப்பித்துக்கொள்ள மாற்று கிருபை கொடுக்கப்படலை. அந்த ஒரு பிரச்சனையிலிருந்து கட்டுகளிலிருந்து பாவத்திலிருந்து வெளிவரது கொடுக்கப்பட்டது. பாவத்திலிருந்து தப்பித்துக்கொள்ள வாழ்க்கை தான் கிருபை வாழ்க்கை. அது மட்டும் கொடுக்கப்படலை. அது முழுமையாக பாவத்தை விடுதலையாக முடியாது, ரட்சிப்பாக முடியாது, சோதராக முடியாது கொடுக்கப்பட்டிருக்குது. அது எப்போ நிறைவேறும்? விசுவாசங்கிற அந்த படியேறும் போது தான் அது நிறைவேறும். வாசிக்கலாம். சுதந்திரமானது ரட்சிப்பு. சுதந்திரம் ரட்சிப்படையாகும். ரட்சிப்பாகும். சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கும்படியாக பாருங்க. கிருபையினால் உண்டாயிருக்கும்படியாக எதனால வருது? எது? சுதந்திரம். அந்த ஃப்ரீலான்ஸ், அந்த ஃப்ரீ ஹேண்ட்ஸ் எப்போ வரும்? அப்போ ஒரு ரட்சிப்பு உங்களுக்கு எப்போ ஒரு பாவ பழக்கத்து, கெட்ட பழக்கத்து, ஜென்ம சுவாத்திலிருந்து எப்போ வருதுன்னா கிருபையினால் உண்டாகி விசுவாசத்தினாலது வரும். அப்போ நிறைய பேருக்கு கிருபையினாலே இருந்து வெளியே வான்னு சொல்லி கட்டளையிட்டு இருக்கிறார். ஆனால் விசுவாச வாழ்க்கை இல்லாதனால அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. ஈவன் ரட்சிப்படைஞ்ச ஜனங்களும் கூட தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக இன்னும் எல்லா காரியங்களும் ரட்சிப்படையாமல் இருக்கிறோம். என்ன ரீசன்னா அது பூரண விசுவாசம் அந்த காரியத்தில் இல்லை. அந்த பாவத்தை வச்சுக்கொண்டே, அந்த கட்டில் வச்சுக்கிட்டே ஏதாச்சும் சமாளிக்க வழி இருக்கா கிருபையை கொண்டு அப்படின்னு தான் கதை ஓட்டிகிட்டு இருக்காங்க. தவிர அது வெளிவரதுக்கு கொஞ்சம் கூட இல்லை. நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம கொடுக்கப்பட்ட கிருபையும் நமக்கு இயேசு தொடங்கி வைத்த விசுவாசங்கிற முதல் படியும் எது கொடுக்கப்பட்டிருக்குது? பாவத்திலே நிலைநிற்க அல்ல, பாவத்துட்டு வெளியே வந்து ரட்சிப்படையது தான். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ரட்சிப்படைகிறது தான். பாருங்க, கர்த்தர் நமக்கு ஃபர்ஸ்ட் மாறின பார்த்தா கர்த்தர் கிருபை இருந்தா சொல்லி பார்க்குறோம். ரைட்டா? இப்போ அந்த கிருபையிலேயே நிலைநிறுத்து கொண்டு விசுவாசப்படி ஏறாமல் இருக்கக்கூடாதுன்றதையும் பார்த்துட்டோம். மூணாவது காரியம் அந்த கிருபையிலே நிலைநின்று விசுவாசப்படி ஏறணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14:8-10 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14:8-10. இங்கே ஒரு அருமையான வார்த்தை இருக்குது. நீங்கள் முன்னாடி வாசிப்பான்னு தெரியல, ஆனால் வாசித்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் பவுல் அந்த கால் நடக்க முடியாத சப்பானியை பார்த்து ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சார். என்ன கண்டுபிடிச்சா, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு இருந்ததை சொல்லி பார்க்கிறார். விசுவாசம் எப்படி இருக்கணுங்க? வீடு வாங்குறதுக்கும் காடு வாங்குறதுக்கும் சுகமாக இருக்கிறதுக்கும் விசுவாசத்தை நீ பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இருக்கணும். அப்போ கிருபை விசுவாசம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? காரியம் நிறைவேறதா? கிருபை விசுவாசம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? ரட்சிப்படைய. அந்த விசுவாசம் யார்கிட்ட இருந்துச்சா? அந்த கால் நடக்கக்கூடிய ஆட்கள் இருந்துச்சு. ஆசைக்கலாம். அப்போஸ்தலர் 14:8. கிறிஸ்துவிலே ஒருவன் தாய் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபோதும் தன் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். பாருங்க எப்படிங்க? ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். உங்க விசுவாசம் எப்படி இருக்கு? இன்னைக்கு எப்படி விசுவாசம்? பெற்றுக்கொள்ளதான் இருக்கு. ஆண்டிலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ளணும். ரட்சிப்பை பெற்றுக்கொள்றது இருக்கா? ரட்சிப்பேற்ற விசுவாசம் வரணுங்க. நம்ம ரட்சிப்பு கொடுக்கணும். ரட்சிப்பு நமக்கு கிருபை விசுவாசம் கொடுத்த நோக்கமே என்ன? அதுலேருந்து should get come out of that one. அங்கே சுகித்து, அங்கே பழகி, அங்கே என்ஜாய் பண்ணிட்டு அதுக்காக கிருபை விசுவாசம் கொடுக்கப்படலை. you should get exit from them. அதோட அந்த காரியத்தை முற்றுப்புள்ளியாக்கிறது தான் ரட்சிப்படையதான். கர்த்தர் உங்களுக்கு விசுவாசம் கிருபை அளித்திருக்கிறார். இந்த கிருபை ஆதியிலே இருக்கிறது. அது இயேசு மூலமா நமக்கு பிரசன்னம் உண்டாயிருக்கிறது. தாய் வயிற்றிலே நமக்கு அழைத்திருக்கிறது. இப்போ அந்த கிருபையிலே வாழ்க்கையை ஓட்டி அப்படி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க. அந்த கிருபையை சேர்ந்து விசுவாசம் என்ன செய்யணும்? இருக்கணும். அந்த விசுவாசம் தான் ரட்சிப்பு கட்டளையிடப்படும். இப்போ பாருங்க, அவனுக்கு என்ன இருந்தது? ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் இருக்குன்னு சொல்லி உற்று பார்த்து அவன் என்ன செஞ்சான்? அவங்க சோகமாக்கி நான் வாசிக்கலாம். சத்தோட சொன்னா உடனே குதித்து எழுந்து நடந்தான். ரட்சிப்பு எப்போ நீங்க எப்பவுமே ரட்சிப்பு, அதாவது ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் இருந்தால் தான் அங்கே ஒரு கிரியை நடக்கும்.
ரட்சிப்பு பெற்ற விசுவாசம். விசுவாசம் அப்படின்றது எதுக்குன்னா, இவங்க எல்லா பாவம் பண்ணிப்பாங்க, கர்த்தர் இந்த வார்த்தை நிறைவேற்றுவார், இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்வார், எங்களுக்கு வீடு தரேன்னு சொல்லியிருக்கிறார், எங்களுக்கு ஏற்ற பெண்ணை தரேன்னு சொல்லியிருக்கிறார், எனக்கு கவர்மெண்ட் ஜாப் தரேன்னு சொல்லியிருக்கிறார், மாதம் 50 இதெல்லாம் விசுவாசங்கள். இதெல்லாம் நீ வச்சுக்கிட்டு நம்பிக்கிட்டு இருக்கிற பிரச்சனை என்ன? நீ பிற இடத்துல இருந்து வெளியே வரணும். அந்த ரட்சிப்பு கொடுக்க கர்த்தர் விசுவாசம் கொடுத்துருக்கிறார். ஆனால் நீ அந்த விசுவாசம் செஞ்சுருக்க, தேவனுக்கு என்னெல்லாம் வாங்கலாம், என்னெல்லாம் குறிப்பாக சொல்லப்போனால் தேவனுக்கு என்னெல்லாம் பிடிங்க எடுக்கலான்னு தான் இருக்கிறாங்க விசுவாசம் வச்சுக்கிட்டு. என்ன கொஞ்சம் அசந்தா விசுவாசம் வேணுமா என்ன செய்யலாம்? ஆமாம், ஒரு வசனத்தை பிடிச்சிட்டாங்க, விசுவாசிகளுக்கு எல்லாம் கூடுண்டு, அவ்வளோதான். எப்படி தேவன்ட்டு எல்லாம் ரட்சிப்படைஞ்சியா? என்ன கோளாறு பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. மறுபடியும் பாவம் செஞ்சு அங்கேயே உட்காந்து கிருபையினால தப்பிச்சுட்டு இருக்கிறோம். பாவம் செஞ்சுட்டு பாவ தண்டனை வாங்க கிருபையினால தப்பிச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனால் பாவத்துக்கு வெளியே வரல. ஏன்? விசுவாசங்களை மாறுகிற மனசே இல்லை நமக்கு. அழகா பாட்டு படிச்சு எனக்கு உற்சாகமாக இருந்துச்சு. இந்த உலகத்தையும் இச்சனை எரிஞ்சு விடுவோம், பிதாவத்தியம் இதமாக வசித்திட ஆயத்தம் கொள்வோம். உண்மையில ஜெயமா எங்கே இருக்கிற அது கூட இருக்கட்டும், கிருபை இருக்கட்டும், விசுவாசங்களே அப்புறம் பார்க்கலாம். இந்த பாஸ்ட் எப்போ தான் விசுவாசியே போயிருக்கிறார். ஒரு நல்ல பைபிள் படி பாருங்க. போதிக்கு ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்கான் தெரியுமா? என்ன தெரியுமா? விசுவாசத்தை விளக்கி காமிக்கிறது தான் நியமிக்கப்பட்டிருக்கான். இப்போ வர நான் அந்த வசனம் சொல்லி ஜெபிச்சுருக்கோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம். நான் இங்கே போதனா நியமிக்கப்பட்டது எதுக்கு தெரியுமா? விசுவாசத்தை பற்றி விளக்கி சொல்லதான். புறஜாதிகளுக்கு விசுவாசத்தை பற்றி விளக்கி சொல்ல. வாசிக்கலாம். புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்கப்படுறதுக்காக நான் பாஸ்டா இருக்கேன், டீச்சரா இருக்கிறேன், போதனா இருக்கிறேன். அப்போ விசுவாசப்படி தான் நாங்கள் பேசுவேன். இங்கே விசுவாசப்படி தான் சொல்லுவோம். தேவனுக்கு பசங்க சோத்திரம் இல்லாத விசுவாசம் என்ன வளர்ச்சி இருக்குன்னு சொல்ல போகிறோம், சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு பசங்க சோத்திரம் இல்லாத. அப்போ பாருங்க, உங்களுக்கு விசுவாசம் என்ன வேண்டும்னா ரட்சிக்கப்படக்கூடிய விசுவாசம். நீங்கள் ஒரு காரியத்தை கற்று பெற்றுக்கொள்ளணும், இருந்து வெளியே வந்துருங்கிற ரட்சிக்கப்படுற நம்பிக்கை வரணுங்க. உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கணும். ரட்சிக்கப்பட விசுவாசம் என்ன தெரியுமா? நமக்கு இந்த இதை கர்த்தர் கொடுத்துருவார், கர்த்தர் நமக்கு வெளியே கொண்டு வந்துடுவார், கர்த்தர் இந்த ஆசீர்வாதம் தந்துடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கையோட தான் விசுவாசத்தை செயல்படணும், கிருபையோடு சேர்த்து. அப்போ தான் ரட்சிக்கப்படுவீங்க. வாக்குத்தத்தம் ஒரு பக்கம் இருக்குது, கிருபை ஒரு பக்கம் இருக்குது. கிருபை மட்டும் பிடிச்சிக்கிறாங்க, வாக்குத்தத்த பக்கம் போக மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அதுக்கு சில பிரமாணங்கள் இருக்குது, அந்த வாக்குத்தத்தில் சில பிரமாணம் இருக்குது. அப்போ அந்த விசுவாச நிலைக்கு போக மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க? அப்படியே நின்றுக்கிறாங்க, ரட்சிப்பா அப்படின்னு நிற்குது. தேவபசம் சோத்திரம் உண்டாதாக. நாம் அந்த கிருபையை பற்றி கொடுத்துருக்குறோம், கர்த்தர் கிருபை கொடுத்துருக்க அந்த ரட்சிப்படையத்தான். அப்போ அடுத்து செய்யணும், அடுத்தபடி விசுவாச நிலைக்கு போகணும். விசுவாசத்தில் நாம் ரட்சிப்பு அடைவோம். அந்த விசுவாசம் நமக்கு இருந்து வெளியே வந்துடுவோம். இந்த குணத்துலேருந்து வெளியே வந்துடும், இந்த தப்புலேருந்து வெளியே வந்துடும், இந்த பாவத்துலேருந்து வெளியே வந்துடும், இந்த கோர்ட் கேஸ்லேருந்து வெளியே வந்துடும், இந்த கடன் வச்சு வெளியே வந்துடும் அப்படின்னு ரட்சிப்பு. அதாவது அந்த விசுவாசம் எப்படி இருக்குன்னா, ரட்சிப்பேட்ட விசுவாசமாக இருக்கணும். கர்த்தர் ஒரு நாள் இந்த கடனை தீர்ப்பார், கர்த்தர் ஒரு நாள் இந்த கோர்ட் கேஸை எனக்கு கிளியர் பண்ணி விடுவார். ரட்சிப்பேட்ட விசுவாசம் இருக்கணும், கிருபையின் விசுவாசமும் இருக்கணும். அந்த இடத்துல ரட்சிப்படைவு. ஹல்லேலூயா. அந்த கால் நடக்காதவனுக்கு என்ன இருந்துச்சு தெரியுமா? ரட்சிப்பேட்ட விசுவாசம் வந்து கர்த்தர் கிரியை நடத்திட்டார். கர்த்தர் சோத்திரம் இல்லாத. நீ ரட்சிப்பேட்ட விசுவாசம் இல்லை. நம்ம விசுவாசம்லாம் எப்படி இருக்குன்னா, நாம் ஒரு காரியத்தை நிர்ணயிக்கிறோம், அதை கர்த்தர் தருவார்னு சொல்லி. அப்படி இல்லை, கர்த்தர் அந்த காரியத்தை நமக்கு தருவார். எனக்கு கிருபை அளித்திருக்கிறார், விசுவாசத்தை தொடக்கி வச்சிருக்கிறார். இதை கொண்டு நான் என்ன செய்வேன்? அதை பெற்றுக்கொள்வேன். இந்த விசுவாசம் வைத்து என்ன செய்வேன்? பெற்றுக்கொள்வேன் அப்படின்ற ரட்சிப்படக்கூடிய அந்த விசுவாசத்தோடு நம்ம ஓடணுமானால் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வேன். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் என்ன செய்ய முடியாது? விசுவாசம் எங்கேயாவது எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஜங்க் ஆகிடும், ஒரு இடத்துல ஜாம் ஆகிடும், அது ஒரு இடத்துல பிளாக் ஆகிடும். தேவபசம் சோத்திரம் உண்டாக. ஆகையினால ரட்சிப்பேற்ற விசுவாசம் தான் நம்ம ஃபஸ்ட்டு கிருபையை பார்த்தோம். இப்போ என்ன விசுவாசம் பார்க்குறோம்? ஆர்டினரி விசுவாசம் இல்லை. ஆர்டினரி விசுவாசம் என்ன தெரியுமா? ஆர்டினரி விசுவாசம் இல்லை. நம்ம பஸ்ஸில் போகிறோம், கர்த்தர் நம்ம பார்த்துக்கொள்ளணும் அப்படின்றது தேவன் கொண்டு நம்ம தாங்குவார். இது ஆர்டினரி விசுவாசம். கர்த்தர் பத்திரமா கொண்டு என்ன செய்வார்? என்ன கொண்டு அங்கே இறக்கி விட்டுருவா. வழியில் என்ன வந்தால் எனக்கு கவலையே கிடையாது அப்படின்றது தான் இது ரட்சிப்பேற்ற விசுவாசம். ஓ, நம்ம இவ்வளோ கூட்டம் இருக்கேன், இந்த பஸ்ஸில் எப்படி போய் சேர்றது? அப்போ என்ன பண்ணி சொன்னேன், வரவும் ஜோம் பண்ணிருந்தேன். ஆண்டவரே முத்துவதில் கொண்டு கை கைந்தி என்ன பாதுகாத்து கொண்டு வரவும் ஜோம் பண்ணிட்டு வரான். ஜோம் பண்ணிட்டு வந்தவன் அப்படி அந்த நம்பிக்கை இருக்கணும்ல. பஸ் கூட்டத்தை பார்த்து ஐயோ இவ்வளோ கூட்டம் எப்படி போகிறது அப்படின்றது.
அப்போ தேவனுக்கு வந்து தாங்கி இருந்து ஜெபம் பண்ணி இல்லை அது ஜெபம் பண்ணிருக்கிறோம் வசனம் அப்படி இருக்கு அப்படி அப்போ உனக்கு ரட்சிப்பட விசுவாசம் இல்லை இந்த பஸ் என்ன கத்தனோடு சேர்ப்பாரியா அப்படின்றது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. என்னாவும் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிக்கலாம். ஏன்னா 13 10 பேருக்கு ஆர்டினரி விசுவாசம் தான் இருந்துச்சு. ஆனால் 2 பேருக்கு மட்டும் இதை நம்ம பெற்றுக்கொள்வோம், இதை சுதந்திரத்துக் கொள்வோம், அந்த ரட்சிப்பு நமக்கு உண்டு, அந்த சுதந்திரம் நமக்கு உண்டு அப்படிங்கிற விசுவாசம் இருந்துச்சு. அவர்களெல்லாம் பெற்று மாட்டாங்க. வாசிக்கலாம். பாருங்க, நான் உடனே போய் என்ன செய்வதை சுதந்திரத்துக் கொள்வோம், நாம எளிதாய் ஜெயித்துக் கொள்ள. ஹalleluya. இதுதான் விசுவாச வாழ்க்கை. கிருபை கொடுக்கப்பட்ட ரீசன் என்ன தெரியுமா? அந்த பாவத்துல உள்ள பொருள் அப்படியே தப்பித்துக் கொள்ள மாத்திரமல்ல, அடுத்த ஸ்டேஜ் என்ன வரணும்? நாம் எளிதாய் என்ன செய்யறது? எளிதா கைப்பற்றிக் கொள்ளலாம், சுதந்திரம் பற்றிக் கொள்ளலாம், எளிதா அதை பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு காலையில் சொன்னார். வாசிக்கலாம். சொன்னால ஐயோ பஸ் இவ்வளோ கூட்டமா, இவ்வளோ நசிசி எப்படி போறது, நமக்கு அதெல்லாம் வேண்டாம், கர்த்தரோட கிருபை கொடுத்துருக்கிறார். அடுத்த 10 பேர் சேர்ந்து கிருபையை வைத்துக் கொண்டு அந்த விசுவாச நிலையில போக மாட்டேங்காங்க, படியேற மாட்டேங்காங்க. ஐயோ அவங்கள பலமானவர்கள்லாம் நசுக்கி போட்டோம்னா அதான் ஆக்கி போடுவாங்க, பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்றாங்க. பார்த்தாலே பயமா இருக்கு. அப்போ என்ன செய்ய முடியும்? அவங்க அதை பெற்றுக்கொள்ள முடியல. தேவவசம் சோத்திரம் உண்டாதாக. ஆனால் 2 பேரும் எப்படி சொன்னாங்க? யோசுவா காலேபோ, நாம் எளிதாக அதை பற்றிக் கொள்ளலாம், நாம் எளிதாக சொந்தத்தை பெற்றுக்கொள்ளலாம். ரட்சிப்பு கேட்ட விசுவாசம், ரட்சிப்பட்ட விசுவாசம் என்ன தெரியுமா? கருத்தாய் அதிலே தான் இருக்க வேண்டும், கர்த்தர் கொடுக்குற ரட்சிப்பில் தான் இருக்க வேண்டும். இந்த கிருபையும் இந்த விசுவாச நிலையும் ஒன்று மாறவே கூடாது. அது என்ன டிஸ்ட்ரக்ஷன் வந்தாலும், என்ன டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் அந்த விசுவாசம் இல்லை, அதை விட்டு தாழலாம். அந்த சப்பானியம் சொல்லப்பட்டிருக்காங்க. என்ன ரீசன் தெரியுமா? பவுல் பிரசங்கம் பண்ணதை கேட்டுக்கொண்டே இருந்தான். பவுல் பிரசங்கம் பண்ணதை கேட்டுக்கொண்டே இருந்தான். அதுதான் ரட்சிப்பட்ட விசுவாசம் பார்த்தார். அவன் கொஞ்சம் கூட அந்த கேப் விடலை, அந்த பிரசங்கத்துக்கு கண்ணை நகட்டலை, கேட்டுக்கொண்டே இருந்தான். பவுல் பிரசங்கம் பண்ணதை அவன் உற்று பார்த்த போது பவுல் உற்று பார்த்தார். என்ன பார்த்தா? ரட்சிப்பட்ட விசுவாசம் அசையாமல் பார்க்குறானே, எப்படி நம்மளுக்கு தேவன் நம்ம மூலமாக தேவன் ஆசை பெற்றுக்கொள்ள நம்பிக்கையில் இருக்கிறான் என்று சொல்லி அவனை குணமாக்கினான். அப்போ அதே மாதிரி இங்கே கானானை சுதந்திரிக்கிற அந்த வார்த்தத்தை விட்டு காலேபோ யோசுவா கொஞ்சம் கூட மாறலை. அந்த ரட்சிப்பட்ட விசுவாசம் வந்து இவங்களோ மற்றவங்க நினைச்சாங்க, விசுவாசத்தை பார்க்க மற்றவங்கள பார்த்தாங்க, ஐயோ இது முடியாதுன்னு சொன்னாங்க. அது நார்மல் விசுவாசமாகும். கத்தர்களுக்கு காணாசை தருவார். ஆனால் இப்போ இல்லை போல இருக்குது, எனக்கு ஆட்கள்லாம் பெரிய ஆட்களாக இருக்குது, உள்ள கட்டி நம்ம கட்ட தருவா போல இருக்கு. அதை நான் ஆரம்பம் சொன்னல, இவங்களுக்கு கிருபை வேணும், ஆனால் விசுவாசம் நினைச்சவங்களது வேண்டாம். கிருபை வாழ்க்கை வேண்டும், விசுவாச வாழ்க்கை வேண்டாம். ஆனால் காணாதேசம் மட்டும் ஸ்ட்ரைட்டாக எங்களுக்கு இந்த 8லேருந்து எங்களுக்கு விடுதலாக்கி ரட்சிப்பை அளித்து காணாதேச சுதந்திரத்தை கொடுத்துடணும். இப்படிதான் எதிர்பார்க்க. அது கிடைக்காது. நீங்கள் கர்த்தர் ஆரம்பித்து வச்சிருக்கிறார், கிருபையை கொடுத்துருக்கிறார். கிருபையோடு சொல்லி அந்த ஏடிப்படியில் மேலே வர்றதுக்கு ஒரு படியை துவக்கி வச்சிருக்கிறார். அப்போ பாருங்க, இது என்ன செய்யணும்? அடுத்தது இருந்து படி ஏறதுக்கான முயற்சி பார்க்கணும். வாங்க அந்த வசனம் திரும்பி வாசிங்க. அருமையான வசனம் வாசிக்கலாம். விசுவாச வாழ்க்கைக்கு படியேற முதல் படியோட வசனம் தான். எழுதியோட வீட்டில் போட்டுக்கோங்க. சொன்ன வார்த்தையை பாருங்க, வாசிக்கலாம். அமர்த்தி நாம் உடனே டோன்ட் கெட் டிலேடு, உடனே போய் அதை சுதந்திரத்துக் கொள்வோம், நாம் எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம். வார்த்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்க விசுவாச வாழ்க்கை எப்படி வரணும்? நாம் போய் அதை சுதந்திரத்துக் கொள்வோங்கிறதா என்னது? ரட்சிப்பு கேட்ட விசுவாசம். அடுத்தது அதை எளிதாக பெற்றுக்கொள்ளலாம். கோர்ட் கேஸ் வந்து பயப்படாதீங்க, நம்ம எளிதாக பெற்றுக்கொள்ளலாம், நாம் பேர் சுதந்திரத்துக் கொள்ளலாம். எப்போ? கிருபையும் விசுவாசம் இருந்துச்சுன்னா. ஹalleluya. தேவபசம் சோத்திரம் உண்டாதாக. எனக்கு சிட்டு கேஸுக்கு அவர் கோர்ட்டில் தான் சொன்னாங்க. அவன் எப்படி அவன் விட மாட்டாங்க, சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணாமல் அந்த கம்பெனி விட மாட்டாங்க அவங்களுக்கு சொல்லி பல பேர் வக்கீல்காரன் சொன்னான். இல்லை நீங்கள் டிஃபென்ஸ் பண்ணுங்க அப்படி வக்கீல் பண்ணி சொன்னேன். சரி போடுறேன், பார்த்துக்கோங்க, எப்படின்னா செட்டில்மெண்ட் வரோம் பார்த்துக்கோங்க. அருமையான சட்டியை எனக்கு கொடுத்தாரு கருத்தை. அருமையாக வட்டியெல்லாம் குறைக்க செய்தார். ஈஸியாக பணத்தை கட்டி வெளியே வச்சார். ஹalleluya. எனக்கு தெரியும் கருத்தை கோர்ட் கேஸில் வெளியே கொண்டு வர போகிறான்ட்டு. அந்த விசுவாசம் என் கருத்தை என்னை பயிற்சி வச்சுருந்தா. நான் அதை எப்போ இது மழை போட்டதெல்லாம் முடியாது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். கர்த்தர் என்ன செய்வார் தான் கோர்ட் கேஸை கத்த ஈஸியாக தரும். அது மனிதன் போட்டதுங்க, ஈஸியாக எடுத்துடலாம். தேவவசம் சோத்திரம் உண்டாது. உங்களுக்கு வேண்டியது கர்த்தர் அளித்த அந்த கிருபையை போக்கடிக்காமல் அந்த கிருபை நிலையில் இருந்து அந்த விசுவாச நிலை. விசுவாசம் எப்படி இருக்கணும்? அந்த விசுவாச நிலை
அந்த கோர்ட் கேஸ் தப்பிச்சிருவோம், இந்த பாவத்துக்கு விடுதலை ஆயிடுவோம், இந்த கஷ்டத்துக்கு விடுதலை ஆயிடுவோம் அப்படின்ற ரட்சிப்பேற்ற விசுவாசம் இருக்க வேண்டும். அந்த டார்கெட் நகர்ந்து போகாத ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். அது அப்படி கொஞ்சம் திரும்பி பார்த்துட்டு பேசுற மாதிரி, ஐயோ காற்று மழை அடிக்கிறது அப்படின்னு அற்ப விசுவாசம் என்று கர்த்தர் சொன்னார். என்ன காற்று மழை அடிக்கிறேன் கர்த்தர் சொன்னார், அற்ப விசுவாசி, சின்ன விசுவாசின்னு சொன்னார். அதே அந்த ஸ்திரீ டேபிள் மேலே விழுது துணிக்கு எடுக்கணும் டேபிளே பார்த்துட்டு இருந்தார். கர்த்தர் விசுவாசம் என்ன சொன்னார், விசுவாசம் பெரியது, கிரேட்னார். பேதுரு பார்த்து பேதுரு என்ன செஞ்சார், கர்த்தர் வாக்கு பிரகாரம் தான் போனார், வாக்கு நம்பி தான் போனார். அது ஆண்டவர் விசுவாசம். கடலையும் கடல் கொந்தளிக்கையும் உலகத்தையும் பார்த்த உடனே ஆண்டவரே ஐயரே காப்பாற்றும் என்று சொன்னார். அற்ப விசுவாசியே, சின்ன விசுவாசியே என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அந்த ஸ்திரீ, நீ தந்த ஒளியை நான் வாங்க மாட்டேன், நான் மேஜர்களுக்கு துணிக்க நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், அந்த நாய்க்குட்டி போல் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு தன்னை தாழ்த்தி அங்கேயே பார்த்துட்டு இருந்தார். ஓ விசுவாசம் பெரியதுனா கிரேட்டுனார். அவன் என்ன செஞ்சாரு, விசுவாசம் லோனார், இங்கே விசுவாசம் கிரேட்டுனார். ரெண்டு கம்பேர் பண்ணி பாருங்க. நான் வசனம் வாசிக்கிற நேரம் இல்லாதனால பாருங்க. ஏன் அப்படின்னா இவன் டார்கெட் விட்டு என்ன செய்யல, ஸ்திரீ மாறல. பேதுரு டார்கெட் விட்டு உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அந்த 12 கோத்திரத்தில் 2 கோத்திரம் டார்கெட் விட்டு மாறல. வாங்க எளிதாக போய் அதை ஜெயித்துக் கொள்ளலாம், சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளலாம். மற்ற 10 பேரும் யாரை பார்த்தாங்க, கானான் தேசத்தை பார்க்கல. கானான் தேசத்துல மனிதர் ஓ ராட்சர் போல புஷி நடிச்சு நசிக்கிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாதா அப்படின்ட்டாங்க. பிள்ளைங்க எடுத்துருவானுங்க, வச்சு செஞ்சுருவாங்க அப்படின்ட்டாங்க. போக மாட்டேன்ட்டாங்க. அடுத்த வருஷம் ஆனால் இவன் டார்கெட் மாறல. டார்கெட் மாறலன்னு எப்படி சொல்கிறேன் தெரியுமா? 14:9 வாசி, 7-8 வாசி, 3 வாசி. அதுக்கு இந்த வாசம் வாசி. கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தா நம்ம அந்த தேசத்தை கொண்டு போய் பால்தேன் கொடுக்குற தேசத்தை நம்ம கொடுப்பார். ஆனால் அதை விட்டு போட்டு என்ன அவர் ரட்சிப்படும் கட்டிட்டு இருக்கிறார், கிருபை கட்டிட்டு இருக்கிறார், விசுவாசப்படி தொடங்கி வச்சிருக்கிறாரு. இதை விட்டு போட்டு இடம் கொடுக்க ஏதாவது கர்த்தர் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதாவது கர்த்தருக்காக கூட துரோகம் பண்ணாதீங்க. அந்த ஜனங்களுக்காக நீங்கள் பயப்பட அவசியம் இல்லை. நீங்கள் அந்த ஜனங்களை பார்க்காதீங்க, பார்த்தது மட்டும் பாருங்க. அடுத்தது அவர் நமக்கு இரையாவார்கள். எப்படி அவர் நமக்கு ஆளுகைக்கு உட்கொள்வார்கள், இரையாவார்கள். அவங்க எதை வந்து எந்த தைரியத்தில் நம்மகிட்ட ஃபேஸ் பண்ணாலும் அதை அவங்களுக்கு போயிடுச்சு. இதான் பாயிண்ட். ஹalleluya. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹalleluya. இதான் விசுவாச நிலைங்க. டார்கெட் மாறல. You should not get turn from the target. அதான் முக்கியம். டார்கெட் திரும்ப கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எந்த விசுவாசங்கள் படியேறி போயிட்டே இருக்கும். பிரச்சனை என்ன அப்படின்னா அது 10ஆவது படியா 12ஆவது படி தான் எங்களுக்கு பிரச்சனை. மற்றபடி அது எழுதுது எங்களுக்கு அது ஜெயிக்கிறபடி தான். ஹalleluya. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். வாசிக்கலாம். எங்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாத. நல்லா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு புதுசாக நீங்கள் கற்றுக்கிட்ட காரியம் என்ன, ரட்சிப்பு கேட்ட விசுவாசத்தையும் கற்றுக்கொள்வீங்க. கிருபை விசுவாசம், கிருபையினாலே விசுவாசம் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொன்னால் அந்த விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும், ரட்சிப்பு வெளியே வர்றது, ஒரு பாவத்திலிருந்து வெளியே வர்றதுக்காக. அந்த கிருபை எதுக்காக இருக்கு அப்படின்னா அந்த பாவத்தை தண்டனை தப்பித்துக்கொள்ள மாத்திரமல்ல, விசுவாசனை மாறுறதுக்காக அந்த கிருபையை பயன்படுத்த வேண்டும். அந்த விசுவாசனை வந்ததுக்கப்புறம் ரட்சிப்பேற்ற விசுவாசம் நம்ம கையில் இருக்க வேண்டும். அந்த ரட்சிப்பேற்ற விசுவாசம் எப்படின்னா அந்த டார்கெட் விட்டு அந்த வார்த்தை விட்டு கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது, நகரக்கூடாது. இவங்க அந்த மக்களை பார்த்துட்டு என்ன நினச்சிட்டாங்க தெரியுமா, ஐயோ முடியாதுன்னு சொல்லி போயிட்டாங்க. அப்போ காலம் என்ன சொல்கிறாரு பாருங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஏன் அந்த வார்த்தை அவங்க சொல்லலை அப்படின்னா டார்கெட் விட்டு அடிச்சுட்டாங்க, நாங்கள் இந்த பக்கம் திரும்பிட்டாங்க. அப்படி தானே இந்த பக்கம் திரும்பிட்டாங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவன் டார்கெட்டை திரும்பினா வேற ஆட்கள் நம்ம பயமுறுத்துறாங்க. டார்கெட் கரெக்டாக இருந்தால் விசுவாசத்தில் படிப்படி ஏறலாம். ஹalleluya. இங்கே டார்கெட்டை திரும்ப அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம், ஜெயித்துக் கொள்வோம், எளிதாக பெற்றுக்கொள்வோம், அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வோங்கிற விசுவாச நிலை தான் என்ன செய்யறாரு, ரட்சிப்பேற்ற விசுவாசம் என்று நம்ம சொல்லலாம். அது அவங்களுக்கு இருந்துச்சு. சோதனம் இல்லாத அந்த ரட்சிப்பேற்ற விசுவாசம் காணப்பட்டோமானால் அந்த காரியத்தை நீங்கள் என்ன செய்வீங்க, ரட்சிப்படைவீங்க, அந்த சோதனை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். ஹalleluya. இப்போ அந்த ரட்சிப்பட்ட அந்த விசுவாசத்தை நிலைத்திருக்க முடியாது, காத்திருக்க முடியாது. ஒரு 4 காரியம் வேகமாக பார்க்கலாம். வாசிக்கலாம். முதலாவது எபிரேயர் 12:1 வாசிக்கலாம். எபிரேயர் 12:1. நம்மை சுற்றி நெருங்கிற பாவத்தின் தள்ளிவிட்டு முடிக்கிறதுமாக இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு
விசுவாச துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய. பாருங்க, இங்க முதல் படி ஏணிப்படி தொங்கும் ஏணி ஹெலிகாப்டருக்கு தொங்கும் ஏணி கொடுத்து ஏறு அப்படிங்கிறத சொல்றார். முதல் படி அவரை ஆரம்பிச்சு வச்சுட்டார். அடுத்த படி என்ன செய்யணும்? நீங்க தான் முடிக்கும் போது அவர் அங்கே இருப்பார் டார்கெட்ல. நடுப்புற என்ன செய்யணும்? நீங்க தான் ஏறணும். இங்கே தான் குழப்பம் கூடாது, இங்கே ஏற மாட்டாங்க. அங்கே கிருபை இருக்கிறாண்டவரே அப்படின்றாங்க. விசுவாச துவக்கரும் முடிக்கிறோமாகிய இயேசு நோக்கி வாசிக்கலாம். துவக்கரும் இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கிற ஓட்டத்தை பொறுமையோட ஓட. ஹalleluya. இந்த இடத்துல என்ன போட்டிருக்க பாயிண்ட் அப்படின்னா run through faith, sit through faith இல்லை. என்னதுங்க? முதற்படியா கால் வைக்க சொன்ன இயேசு கிறிஸ்து முடிக்கும் போது அங்கே இருப்பார். முடிக்கும் போது விசுவாசத்தை இருக்கிறான்னு, அந்த விசுவாசம் இருக்கலான்னு பார்க்கறதுக்காக நிற்பார். ஆனால் நடுப்புற நீங்கள் என்ன செய்யணும்? உட்கார்ந்துருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? ஓடணும். ரன் பை ஃபைட். விசுவாச வாழ்க்கைங்கிறது தூங்குகிற வாழ்க்கையில், உட்கார்ந்த வாழ்க்கையில் ஓடக்கூடிய வாழ்க்கையா. ஹalleluya. இதுதான் அப்போஸ்தலர் பவுல் பயன்படுத்துறாரு. எப்படி தெரியுமா? நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போடினேன், நல்ல ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்றார். வாசிக்கலாம். Timothy 4 7. எத்தனை வருஷம் சொல்லுங்க? 7 4 7. கரெக்ட் தான். நல்ல போராட்டம் போடினேன் ஓட்டமா ஓட்டம் தான். போராட்டம் அப்படின்னா என்ன? இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஒரு விசுவாச வாழ்க்கை தான். விசுவாச வாழ்க்கைன்றது நீங்க அமைதியான வாழ்க்கை மட்டும் நினைச்சுக்காதீங்க. அது ஒரு போராட்டம் இருக்கும். விசுவாச வாழ்க்கை இருக்கிறது ஒரு போராட்டம் வாழ்க்கை தான் இருக்கும். நீங்க தான் நினைச்சதை ஜெயிக்க போகணும், ஓடணும். கர்த்தர் முதப்படி தான் துவக்குவார், அடுத்த எண்டில் அவர் இருப்பார். நடுப்புற நீங்க என்ன செய்யணும்? போராடி உட்கார்ந்துடக்கூடாது. போராடி செய்யணும், ஓடணும், நல்லா ஓடணும். அதுதான் முக்கியம். விசுவாச வாழ்க்கை ஓட விளையாடு. ஐயோ அப்படியே போச்சே, ஐயோ இந்த பாவத்தை விழுந்துட்டேனே, ஐயோ இப்படி தாக்கிட்டாங்களே, ஐயோ இந்த கடன் பாரமாக்கே அப்படின்ட்டு அமைதியாக இருந்தது. கிருபையில் உட்காந்துருது. கிருபையினால் விசுவாசத்தை எரிச்சு ஓடுங்க. கர்த்தர் தொங்கு வேணியை கொடுத்துருக்குறா. வெளியே வாழ்றாதுலேருந்து வா பிடிச்சிக்கலாம். லோகத்தை கையை பிடிச்சி இழுத்தார். வந்து கிருபையெல்லாம் கொண்டு சமவெளி விட்டார். ஓடு மலை ஓட வேண்டார் அப்படின்ட்டார். மலை ஓட வேண்டிதான். போராட்டான வாழ்க்கை தான். ஓட வேண்டிதான், படி ஏற வேண்டிதான். அந்த போராட்டத்தை முடிக்க வேண்டியதான். ஹalleluya. அந்த விசுவாச வாழ்க்கைங்கிறது ஓடுற வாழ்க்கையாகவும் விசேஷமாக போராட்டத்தை எதிர்த்து ஓடக்கூடிய ஒரு வாழ்க்கையாக. தேர்டு பர்சன் சோத்திரம் உண்டாதான். அடுத்து லூக்கா 17:5 வாசிக்கலாம். லூக்கா 17:5 வேகமாசிங்க. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார். அடுத்து வசனம். அதற்கு கர்த்தர் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோட பிடுங்குண்டு கடலிலே தள்ளப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படும். தேவசம் சோத்திரம் உண்டாதாக. எங்கள் விசுவாசம் வர்த்திக்க பண்ணணும்னு சொல்லி அப்போஸ்தலர் கேட்டார். விசுவாசம் அப்படின்றது அது வளர்ந்து பெறுகிற ஒரு காரியமாகும். ஓட்டத்தில் மாத்திரமல்ல, என்னவா இருக்கணும்? அது குண்டி போகக்கூடாது. எப்படி செய்யணும்? யூ ஷுட் பி க்ரோத். நீ வளர்ந்து போகணும். விசுவாசம் வளரணும். நேற்றோடு தான் இன்னைக்கு அதிகமாக வளரணும். அது வளர்ந்து பிறகு வர்த்திக்க பண்ணதுக்கு அப்புறம் இந்த காட்டாத்து மரத்தை பிடிங்கி அங்கே போனால் நினச்சது போகணும். அப்போ பாருங்க, இந்த விசுவாச வாழ்க்கை என்னமா இந்த போராட்டத்தை துரத்துற ஒரு வாழ்க்கையாகும். இந்த காட்டாத்து மரத்தை பண்ணிச்சுன்னா ஒழிஞ்சு போனால் நினச்சது ஒழிஞ்சு போயிடும். தூரம் போனால் அது தூரம் போயிடும். அப்போ நம்முடைய டிஸ்டர்பன்ஸை துரத்துற வாழ்க்கை தான் விசுவாச வாழ்க்கை. ஆனால் நம்ம அது காட்டுறது மாதிரி பார்த்து உடனே டேக் டைவர்ஷன். காட்டுறது பார்த்து செஞ்ச உடனே டேக் டைவர்ஷன். அப்போ தான் நீங்கள் விசுவாசத்தை கொண்டு போகிறோம். அப்படி போகக்கூடாது. அதை துரத்துற வாழ்க்கை, அதை மோதி ஜெயிக்கிற வாழ்க்கை, அதை தள்ளு போக சொல்கிற வாழ்க்கை. ஹalleluya. நம்முடைய டிஸ்டர்பன்ஸை நம்முடைய ஹடல்ஸை தள்ளுண்டு போகிற ஒரு தள்ளுண்டு போக சொல்கிற வாழ்க்கையா. தேவனுடைய ஸ்தோத்திரம் இல்லாதாக. அடுத்தது மத்தேயு 21:21 வாசிக்கலாம். மத்தேயு 21:21
மலையை நொறுக்கிற வாழ்க்கை, அதாவது ஒரு தாக்குகிற வாழ்க்கை, ஒரு காரியத்தை சுக்குப்பொடி ஆக்குற ஒரு வாழ்க்கை, ஒரு தாக்குற விசுவாச வாழ்க்கை அப்படின்றது அந்த பழைய படியேறுங்கிறது நொறுக்கி ஒரு மலையை நொறுக்கி போற வாழ்க்கை. வாசிக்கலாம். நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்திலே மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ சொன்னால் அப்படி ஆகும். அது அப்படியே ஹalleluya, மலையை நொறுக்கிற வாழ்க்கையா ஹalleluya. உங்களுக்கு வர தடைய மலை போல் இருந்துச்சுன்னா அதை தள்ளுண்டு நொறுக்கிற வாழ்க்கை. ஜேசிபி போல அதை எங்க ஏசாத வசனம் இருக்கு, உன்னை ஜேசிபி போல கை பிடிச்சிருக்கிறேன், நீ அந்த மலையை நொறுக்கி என்ன பண்ணுவாய், தூளாக்குவாய், காற்றதை பறக்க விட்டு எங்களுக்கு மலையை காணாவிட ஆக்குவாய் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு கரம் பிடித்து கடிச்சு பார்க்கிறோம். ஏசியா 40 பார்க்கிறோம். தேவசம் சோத்திரம் உண்டாத. அப்போ விசுவாச வாழ்க்கைன்றது அங்கே என்ன வருவாங்க, ஒரு ஓடக்கூடிய ஒரு வாழ்க்கை, போராட்டம் எதிர்த்து ஓடக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஒரு ஒரு காட்டாதி மரத்தை தள்ளுண்டு போகிற வாழ்க்கை, ஒரு மலையை நொறுக்கிற வாழ்க்கை. நமக்கு என்ன நினைக்கிறது தெரியுமா, அந்த விசுவாச வாழ்க்கைன்னு சுகமாக இருக்கும். விசுவாச வாழ்க்கை சோகமாக கிருமையில் அப்படி சோகமாக பாவத்திலே அப்படியே இருந்து பார்க்கறது மாத்திரம் நிறைவேற்றி கொண்டு இருக்கணும். விசுவாசங்களுக்கு எதுனாக பண்ண மாட்டேன் அப்படின்றது அப்படின்னா அந்த என்ன செய்யணும், உயிர் இருக்கும், கிருபை இருக்கும், உயிர் இருக்கும், ரட்சிப்பு இருக்காதாங்க. ஹல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போ ரட்சிப்பு வேணும் அப்படின்னா அந்த பிரச்சனை ரட்சிப்பு வேணும், அந்த பிரச்சனை ரட்சிப்பு வரணும், அந்த பிரச்சனைலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா அந்த கிருபையோடு சேர்ந்து இந்த விசுவாசத்தில் நீங்கள் படியோடு ஓடிக்கொண்டிருந்தால், அந்த மலையை பெயர்த்து கொண்டிருந்தால், அந்த அந்த காட்டு மரத்தை தள்ளுண்டு போயிருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், அதுலேருந்து ரட்சிப்படையலாம். ஹல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே விசுவாச வாழ்க்கையில் முக்கியமான காரியம் அதுதான் கிரியை உள்ள வாழ்க்கை. கிரியில் விசுவாசம் எழுது செத்துதான். வாசிக்கலாம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கலாம். சீக்கிரம் வாசிங்க. வாசிக்கலாம். உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு. கிரியைகள் இல்லாமல் நீ விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்றார். பாருங்க, நான் விசுவாசத்தை கிரியைனால காட்ட முடியும். இப்போ விசுவாசம் படியை கொண்டிருக்கிறோம், விசுவாசம் செலுத்து வாங்கி இருக்கோம் அப்படின்னா கிரியை இருக்கணும். அடுத்த வாசிங்க. கிரியை இல்லாத அடுத்தது தேவன் விசுவாசம் எல்லாரும் நம்புறாங்க. ஆண்டவரே விசுவாசம் தான், தேவன் இருக்காரு, எல்லாம் நம்புவாங்க. ஆமா, சரி, நல்லதுதான். விசுவாசிக்கு தெரியும் தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவனும் நடிக்கிட்டு தான் இருக்கிறான். அப்போ உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? அடுத்து வாசிக்கலாம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று அறிய வேண்டுமோ? அடுத்தது வாசிக்க. அப்போ தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாத. அப்போ கிரியை விசுவாச கிரியை நடக்கணும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இது என்ன தெரியுமா, நீங்கள் விசுவாசப்படி ஏறிக்கொண்டிருக்கிறீங்க, நீங்கள் விசுவாச நிலையை போய் கொண்டிருக்கிறீங்க, விசுவாச ஓட்ட ஓடிக்கொண்டிருக்கிறீங்க, விசுவாசத்தில் போராட்டத்துக்கு எதிராக ஓடிக்கொண்டிருக்கிறீங்க, விசுவாசத்தில் மலையை பெயர்த்து கொண்டிருக்கிறீங்க, விசுவாசத்தில் அது காட்டத்தை தள்ளிட்டு போக சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? கிரியை வேணும், விசுவாச கிரியை வேணும். ஆனால் எல்லாத்துக்கும் இந்த விசுவாச கிரியை செய்யும் போது தான் அந்த விசுவாச வாழ்க்கையை விட்டுறாங்க. என்ன விசுவாச கிரியை? ஜெபம். பாருங்க, இப்போ விசுவாச கிரியில நம்ம 2 தான் காட்டிகிட்டு இருக்கிறோம், 2 3 காட்டி தெரியுமா? விசுவாச கிரியை எப்படி காட்டுறோம்? ஒன்று காணிக்கை கரெக்டாக கொடுத்துறோம், ஆராதனைக்கு வந்துடும், ஜபம் பண்ணுறோம். ஜபம் எப்போ பண்ணுறோமா? நம்ம சும்மா இருக்கும்போது பண்ணுறோம். ஆனால் பாருங்கள், காலையில் 5 மணிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜபம் பண்ண வேண்டும். இது விசுவாச கிரியை காட்டலாம். ஒரு நாள் முயற்சிப்பட்டு வார்த்தை சொல்லிட்டேன், நானே வருத்தப்பட்டேன், கர்த்தரை மன்னிப்பாருங்க. எப்படின்னா, ஆரம்ப காலத்தில் விசுவாசம் இந்த 5 மணிக்கு காலை எழுப்பிவிட்டு எனக்கு அவ்வளோ போகும். பட்டால் காலை 5 மணிக்கு எழுப்பிவிட வார்த்தை சொல்லிவிட்டேன். எவன் 5 மணி ஜபத்தை கண்டுபிடிச்சான்? காலையில் 5 மணிக்கு ஜோம் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன். அது உண்மையாக ஆண்டுக்கு ஒரு மனவத்தை உண்டாயிரும். கர்த்தர் விளக்கத்தை கொடுத்தார். கர்த்தர் நல்லா. ஹல்லேலூயா. அப்புறம் 2 நாள் கழிச்சு என்ன ஆகி போச்சு, முஸ்லீம் சகோதரர்கள் அந்த காலையில் ஓதும் போது ஒரு வார்த்தையை சொல்வார்கள், தூக்கத்துக்கு எழுதுங்கள், தொழுது கொள்வது தூக்கத்தை விட தொழுவது மேன்மையானது, தூக்கத்தை விட்டு 2 தொழுது வாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த சத்தம் எனக்கு காதில் விழுந்தது. அப்போது தூக்கத்தை விட தொழுவது மேன்மையானது அப்படின்னு சொல்லி அவங்க தொழுது எனக்கு புரிஞ்சுதா? உடனே அப்போது ஒரு மேன்மையான காரியத்தை செய்யணுமோ
நம்ம தூக்கத்தில் அது மேன்மையான காரியம் செய்யணும். அதுக்கு தான் 5 மணி ஜபத்தை வச்சுருக்காங்க. நம்ம அப்போது நான் மேன்மையான காரியத்தை செய்கிறேன் அப்படின்றத என்ன நம்ம செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டேன். கருத்தை சொன்னால் நீ 5 மணி காலை எரிச்சு ஜெபம் பண்ணுறது, நீ மேன்மையான காரியம் எடுத்துக்கிறே இல்லைன்னு தெரியாது, அது நீ எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஆனால் என்ன சொன்ன வார்த்தை, கருத்தை சொன்ன வார்த்தை எப்படின்னா, நீ விசுவாச கிரியை எனக்கு காண்பிச்சது அப்படின்னா காலை 5 மணி எரிச்சு ஜெபம் பண்ணு. இல்லைன்னா அந்த பாட்டோட விசுவாசம் எழுதுது செத்துறது அப்படின்னா அப்படியே சொன்னார். 5 மணி ஜபத்தை நீ எஞ்சி பண்ணிடுனா உன்னோட விசுவாச கிரியை இருக்கிற நம்புறேன். நீ மேன்மையானது சொல்லி நீங்கள் காலை 5 மணி ஜெபம் பண்ணுறியோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் விசுவாச கிரியை ஜெபம் பண்ணுறேன்னா காலை 5 மணி, அதாங்க பிரமாணத்தை கடைபிடிக்கிறதாங்க விசுவாச கிரியை. இன்னைக்கு எல்லாம் வருவோம், ஆலயத்துக்கு வருவோம், எல்லாம் ஜெயமோ காணிக்கெல்லாம் கொடுப்போம், ஆனால் ஞாபகம் எடுக்க மாட்டோம், விசுவாச கிரியை காமிக்க மாட்டோம். அப்போ செத்த விசுவாசமாக இருக்கும். அது விசுவாச கிரியை எப்படி காமிப்பீங்க? ஞானசாரத்து தேவப்பிள்ளாகி கிருபையோட விசுவாசத்தை ரட்சிப்படுறதுக்குள்ள வாங்க. நாங்கள் அதை அழைக்கிறோம். விசுவாசம் விளக்கி காட்டுறது நாங்கள் இருக்கிறோம். விசுவாச கிரியை நடப்பீங்க. அந்த விசுவாசத்தில் ஓடுங்க, விசுவாசத்தில் போராட்டத்தை ஜெயிங்க, விசுவாசத்தில் மலையை நோக்குங்க, விசுவாசம் எல்லாம் பண்ணுங்க, விசுவாசத்தை கிரியை காட்டுங்க. ஜபம்ங்கிற கிரியை உங்களுக்கு இல்லைன்னா விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். யாராவது உங்களுக்கு ஜபம் பண்ண முடியல 5 மணிக்கு அப்படின்னா அங்கே விசுவாசம் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். அதான் விசுவாச கிரியே இல்லைன்னு சொல்லி அர்த்தம். விசுவாசம் எல்லாம் தேவனால் பிரியமாக இருக்குது, தேவனால் பிரியமாக இருக்குது கூடாது. ஏனென்றால் நாம் தேவனத்தை நோக்கி வேண்டுவதும் அவனுக்கு தருவார்கள், வேண்டிக் கொள்வதோ தருவார்கள் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்போ நீ வேண்டுதலை ஏறெடுக்கணும்னா நீங்கள் விசுவாசம் இருந்தால் தான் செய்வீங்க, ஏறெடுக்க முழங்காலே போடுவீங்க. அதனால் உங்களுக்கு ஜபம் வரல அப்படின்னு சொன்னால், ஜபம் பண்ண முடியலன்னா விசுவாசம் குறைவில் இருக்கீங்கன்னு சொல்லி அர்த்தம். விசுவாச கிரியை இல்லைன்னு அர்த்தம். செத்த விசுவாசத்தில் இருக்கீங்கன்னு சொல்லி அர்த்தம். எவனா ஜபம் பண்ணுவான் நம்ம தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். தேவவசம் சோத்திரம் இல்லாத விசுவாச கிரியை உங்களுக்கு இருக்க வேண்டும். ரட்சிப்பேற்ற விசுவாசம்னு என்ன அர்த்தம்? வாங்க அதை ஏறி போயிடுச்சு, எளிதாக இதை பற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத, எளிதாக பற்றுக்கொள்ளலாம், வாங்க போகலான்னு இருக்கலாம். ஆனால் செத்த விசுவாசம் எப்படி இருக்குமா? ஓ ஆசிரியர் வேண்டாயா, இங்கே நம்ம இருப்போம். விசுவாச கிரியை அப்படின்னு என்னமோ போய் அடிபட்ட மாதிரி ஒன்றுமே போல சும்மா வேவு பாட்டு வந்துருக்காங்க. என்ன ஒரு 10 பேர் போனால் 2 பேர் செத்துட்டாங்க, ஒன்றும் சின்னச்சுனா யோசிக்கிறான். போய் நல்லபடியாக திரும்பி வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் ஐயோ பயங்கரமாக இருக்கும் அவங்க விசுவாசம். இதெல்லாம் செத்த விசுவாசத்துக்குரியதான். விசுவாச கிரியே இருக்க வேண்டும். அப்புறம் விசுவாசனால காணிக்க கொடுக்கலாம், விசுவாசம் ஆராதனைக்கு வராங்க, 7 சோத்திரம்ல இப்படி விசுவாச கிரியை நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் விசுவாசத்தில் பல கிரியை நம்ம காட்டலாம். விசுவாச பிரமாணத்தை நிறைவேற்றலாம். விசுவாசத்தினால யாருக்கும் நம்ம கரம் கொடுத்து உதவலாம். இப்படி நிறைய காரியங்களை பார்க்குறோம். அதனால இங்கே ரட்சிப்பேற்ற விசுவாசம்ங்கிறது விசுவாசத்தில் ஓடக்கூடிய ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது, விசுவாசத்தில் போராட்டத்துக்கு எதிராக ஓடக்கூடிய வாழ்க்கையை குறிக்கிறது, விசுவாசத்தில் மலையை பெயர்க்கக்கூடிய வாழ்க்கையை குறிக்கிறது, விசுவாசத்தில் காட்ட துரத்துகிற தள்ளுகிற ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது, விசேஷமாய் விசுவாச கிரியையை நடப்பிக்கிற ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. இந்த மாதிரி செஞ்சோம்னா அந்த ரட்சிப்பேற்ற விசுவாசம் உண்டு. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு பகிரமாக இயேசு பகிரமாக வெளிப்படுத்துகிற அந்த கிருபை, தாய்மையிலிருந்து அழைத்த அந்த கிருபை, இந்த விசுவாசத்தில் துவைக்க முடியாத தோப்புறம் முடிக்கிறவர்களுக்காக அந்த ஏடிப்படி தொங்கப்படுற முதற்படியை காண்பித்த இயேசு கிறிஸ்துவே, உங்களுக்கு முதற்படி ஆரம்பித்து வச்சிருந்த அந்த விசுவாசத்தை நீங்கள் தொடர்ந்து ஓடக்கூடியவரானால், போராட்டத்தை ஓடக்கூடியவரானால், காட்டாத வந்து தள்ளுகிறானால், அந்த மலை போன்ற பிரச்சனையை உடைக்கிறவரானால், விசுவாசக்கிரியை நடப்பீர்களானால் அந்த ரட்சிப்பேற்ற விசுவாசம் உங்களுக்கு உண்டுங்கிற காரியத்தை நீங்கள் நிரூபிக்கிறீர்கள். அதன் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. தேவவசம் சோத்திரம் உண்டாக. இந்த விசுவாசம் இருந்தால் தான் ரட்சிப்பு உண்டு. அதுதான் சில மனுஷகுமார் வரும்போது விசுவாசத்தை காண்பார். வாசிக்க வேண்டாம், முடிச்சுக்கலாம். கர்த்தர் சோத்திரம் உண்டாதாக வாசித்து முடிக்கலாம். 1 பேர் 1:5 வாசிக்கலாம். 1 பேர் 1:5 வெளிப்படுத்த 14:12 எடுத்துக்கோங்க. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக அப்புறம் இங்கேயும் பண்ண வார்த்தை பயன்படுறது. நான் அருமை சொல்லிட்டேன், ரட்சிப்பேற்ற விசுவாசம் நமக்கு வேணும். அதான் நீ கற்றுக்கொள்ள புது காரியம். ரட்சிப்பேற்ற விசுவாசம் வாசிக்கலாம். ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரந்து வைக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ரட்சிப்பேற்ற விசுவாசம் உங்களை பாதுகாக்கப்பட்டிருக்கு. பாதுகாக்கப்படணும். எப்படி பாதுகாப்பீங்க? ஓடணும். விசுவாசத்தை ஓடணும், நிற்கக்கூடாது. விசுவாசம் ஓடணும். சில பேர் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த ஓடாமல் அதை காட்டுறதுக்கு வந்து பயந்துது, மலையை பார்த்து பயந்துது. பாருங்கள், 2 வருஷம் வேகமாக வாசிங்க. 1 தீமோத்தேயு 5:17 வாசிங்க.
1 தீமோத்தேயு 5:17, 2 தீமோத்தேயு 2:18. இது வேகம் வாசிங்க. இவங்களாம் ட்ராப் பண்ணிட்டாங்க, விசுவாசத்தை வித்ரா பண்ணிட்டாங்க. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் 1 தீமோத்தேயு 5:17, 2 தீமோத்தேயு 2:18. இப்போ 2 தீமோத்தேயு 5:17 வாசிங்க. 2 தீமோத்தேயு 2:18 வாசிங்க. அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்துக் கொள்கிறார்கள். விசுவாசமே அங்கே கவுந்து போயிடும். அப்படிப்பட்ட சில குழப்பி விசுவாசம் ஏதாவது பாட்டு காட்டாத்தி மரத்தில் ஏதாவது உள்ள புகுந்து என்ன செய்யுது, விசுவாசத்தை குறைச்சி போடுறாங்க. 1 தீமோத்தேயு 5:17 வாசிக்க இல்லையா? அவங்க விசுவாசத்துக்கு விலைக்கு போனாங்கன்னு இருக்கும். விலைக்கு போனாங்க. மனசு எல்லாத்தையும் இன்னைக்கு வேலையா இருக்கிறது. சிலர் அதை சித்தி விசுவாசத்தை விட்டு வழங்கி விலைக்கு போனாங்க. தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே இங்கே சில பேர் அந்த மலையை பார்த்து காட்டத்தில் பயந்து விலைக்கு போகிறார்கள், வித்ரா பண்ணுகிறார்கள், விசுவாச வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். அப்படி செய்யக்கூடாது. இங்கே வசனம் சொல்லப்பட்ட பிரகாரமாய் 1 சொல்லப்பட்ட ரட்சிப்பு விசுவாசமானது பாதுகாக்கப்பட வேண்டும். இதான் முடிவுரை. அந்த ரட்சிப்பு விசுவாசம் என்ன செய்யணும்? இட் ஷுட் பி செக்யூர்டு. பாதுகாப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இயேசு வரும்போது வரைக்கும் அது செய்யணும், பாதுகாப்பு. அவர் கேட்பார், லூக்கா 18:8 கேட்பார், மனுஷன் வரும்போது விசுவாசத்தை காண்போரோ அது பாதுகாப்பட்டிருக்கா அவங்ககிட்ட? நாம் சேர்ந்து முதல் படி வந்து படியேறி கடைசிக்கு வந்திருக்கியா, அங்கேயே பாதுகாத்துருக்கியா அப்படி கேட்பார். ஆண்டவரே ஏடி இவ்வளோ தூரம் படி வந்துட்டியா, ரைட் அப்படிம்பார். அது விசுவாசம், ரசிக்கக்கூடிய விசுவாசம் இருக்கான்னு பார்ப்பார். அதுதான் முக்கியம். ஒரு காரியத்துக்கு வெளியே வருது கர்த்தர் அந்த இடத்துல பச்சை ஊற்றுறது பார்க்கறது இல்லை. ஒரு காரியத்துக்கு வெளியே வருது கர்த்தர் உன் காணிக்கை பார்க்கறது இல்லை. கர்த்தர் ஒரு காரியத்துக்கு ஒரு பிரச்சனை வெளியே வருது கர்த்தரோட கையில் பேசுறதை பார்க்கறது இல்லை. கர்த்தர் பார்க்குற என்ன இடத்துல? விசுவாசம். நான் ஆரம்பிச்ச பற்றி ஒரு படி கிருபையை கொண்டு ஒரு விசுவாசம் முதப்படி துவைக்க வச்சுங்கள முடிக்குமா நான் நிற்கிறேன், ரட்சிப்படையோட காத்திருக்கிறேன். விசுவாசம் பாதுகாத்து வளர்த்து கொண்டு வந்தியா? அது விசுவாசம் போராட்டத்துக்கு ஓடினியா? அது விசுவாசம் காட்டத்தில் துரத்துனியா? அது விசுவாசம் மலையை பண்ணியா? விசுவாசம் கிரியை ஏதாவது பண்ணியா அப்படின்னு பார்ப்பார். பார்த்துட்டு எல்லாம் பாஸ் பண்ணிட்டியா, ரட்சி போன கொண்டு அங்கே கடைசி காலத்தில் வெளிப்படும் ரட்சிப்பது விசுவாசத்தை பாதுகாக்க முடியாத தேவன் நீங்கள் வைத்திருக்கிறார். தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. இப்போ வாசம் முடிக்க வெளிப்படுத்த 14:12 பசுத்தோழர்களுக்கும் அப்படியே கர்த்தர் அந்த விசுவாசத்தை பாதுகாக்க முடியாது செய்திருக்கிறார். வாசம் முடிக்கலாம். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்ளுகிறவர்களாகிய இயேசு மேல் விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிறாகிய பசுத்தோழன் பொறுமை இதில் விளங்கும். விசுவாசத்தை காத்து செஞ்சாங்க, விலகிறாதீங்க. விசுவாச வாழ்க்கையை முடித்து கொள்ளாதீங்க. நல்லா புரிஞ்சு நீங்கள் ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கணும். 2 காரியங்களை படிச்சுன்னு சொல்லிடுறேன். விசுவாச வாழ்க்கையிலே லோத்து போல ஏறாமல் இருந்தாலும் சிக்கல் தான். லோத்து போல விசுவாசம் போகாமல் இருந்தாலும் சிக்கல் தான். விசுவாச வாழ்க்கையில் அந்த இஸ்ரவேலில் 10 கோத்திரங்க போகாமல் அப்படியே இங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கிருபையில் இருந்துக்கலாம் அப்படி சொன்னாலும் சிக்கல் தான். ஏறினதுக்கப்புறம் அது முடிஞ்ச வரைக்கும் விசுவாசத்தை பாதுகாக்காம இருந்தாலும் தான் சிக்கல் தான், ரட்சிப்படைய முடியாது. இங்கே என்ன சொல்கிறாங்க? கிருபையினாலே அந்த விசுவாசத்திலே அது பசுத்தோழர்கள் என்ன செய்கிறாங்க, பாதுகாக்க முடியாது. சில பொறுமையாக நினைச்சிருக்காங்க. சில பொறுமை இல்லைன்னா ஐயோ காட்டாதி மரம் இதை கொண்டு மோதி என்ன பண்ணுறது, மலையா ஐயோ இதை கொண்டு மோதி பொறுமை இல்லாமல் விசுவாசத்தை வலுவி போய்கிறார். தேவ பசங்க சோத்திரம் உண்டாதாங்க. சகோதரர் 1 தெசலோனிக்கேயர் நினைக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5:17 வாசிக்கும். சிலர் இயேசுக்கு வந்தாயிட்டுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்கன்னா விசுவாசத்துக்கு விலகி போயிடுவாங்க. அப்படி போகக்கூடாது. நான் 1 தீமோத்தேயு சொல்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் வாசிக்கும். இல்லையா? சரி பரவாயில்ல. சரி, கர்த்தர் சோத்திரம் உள்ளது. ஆகையனால நீங்கள் விசுவாச கிருபையில் இருந்து விசுவாசத்தில் படியேறி வளராமல் இருந்தாலும் சிக்கல். விசுவாச வாழ்க்கையிலே போராடி ஓடாமல் இருந்தாலும் சிக்கல். விசுவாச வாழ்க்கையில் மழையை பெய்து ஓடாமல் இருந்தாலும் சிக்கல். விசுவாச வாழ்க்கையில் நின்னாலும் சிக்கல். விசுவாச வாழ்க்கையில் உட்கார்ந்தாலும் சிக்கல்.
ரட்சிப்படையாம அதே சமயம் அதை அதை முடிக்கிறதுக்கு வரைக்கும் அந்த விசுவாசத்தை பாதுகாக்காம இருந்தாலும் சிக்கல். அதுக்கு ஒரு பொறுமையை ஏற்றவங்க பசுவது விளங்க முடியாது செய்ய வேண்டும். ஆகையினால் 2 காரியத்துக்கு பண்ணீங்க. நீங்கள் ஒரு காரியத்திலே, ஒரு சிக்கலிலே, ஒரு பாவத்திலே, ஒரு கெட்ட பழக்கத்திலே, ஒரு ஜென்ம சுவாத்திலே நீங்கள் முழுசாக ரட்சிப்படைய வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் இயேசு மூலமாய் பிரசன்னம் மூலமாய் கொடுக்கப்பட்ட கிருபையை நீங்கள் நிலைத்திருந்து இயேசு மூலமாய் விசுவாசத்தில் முதற்படியை துவக்கி வச்ச அந்த விசுவாச படிகளில் இருந்து அதில் வளர்ந்து பெருகி விசுவாசத்தில் ஓடி போராடி மலையை பெயர்த்து காட்டத்தில் நொறுக்கி விசுவாசத்தை நடப்பித்து கர்த்தர் வரும் வரைக்கும் அந்த விசுவாசத்தை அதாவது காரியம் நிறைவேறிக்கும் அந்த விசுவாசத்தை பாதுகாத்து நீங்கள் ரட்சிப்படைய வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி வேதம் நமக்கு வேதம் நமக்கு சொல்லிக் கொடுத்து குருவாய் விளக்குகிறார். ஆகையினாலே தொடர்ந்து நாம் கிருபையிலே நிலைத்திருந்து பாவத்தை தப்பிச்சு கொள்ள மாட்டோம் போதும், பாவத்தை தண்டனை பண்ணாமல் பார்த்தோம் அப்படியே இருந்து விடாதபடிக்கு கிருபையில நிலைத்திருந்து விசுவாச நிலையில் ஓடி போராடி ஜெயித்து ஜெயப்படத்தக்கதாய் காணப்பட்டு விசேஷமாய் விசுவாச கிரியை நடப்பித்து கர்த்தர் வரும் வரைக்கும் அதாவது அந்த காரியம் நிறைவேற வரைக்கும் நாம் என்ன செய்வோம்? விசுவாசத்தை பாதுகாத்து அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தொடர்ந்து ரட்சித்து நம்மளை நாள்தோறும் ரட்சிப்பை வளர்த்து நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. கர்த்தர் அந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாமளாம் படித்து தேவனை சோதரிப்போமாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.